Puritans? இந்த தீவிர பரிசுத்தவான்கள் யார்? So who are they? அவர்கள் யார்? And what we can learn from them? அவர்களிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? I'm not talking about I'm not going to touch any scripture today. நான் எந்த தேவ வசனத்தை குறித்து இன்று பேசவில்லை. I'm simply going to talk about this one group of people. ஆனால் இந்த ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Maybe you may think, okay, this is a Sunday service, how can you not speaking anything from the word of God? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா இது ஞாயிறு ஆராதனை ஆயிற்றே, இந்த ஞாயிறு ஆராதனையில நீங்க தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எப்படி பிரசங்கிக்க முடியும் என்று. Oh, you're simply talking about history? வரலாற்றை குறித்து மாத்திரம் பேச போகிறீர்களா? We all know that we have studied about reformers in the reformers week on the Sunday. நாம் நன்கு அறிந்திருக்கிறபடி சீர்திருத்த ஞாயிறன்று சீர்திருத்த தலைவர்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். So I would like to talk about this Puritans. This is also part of the church history. அதே போல நம்முடைய சபை வரலாற்றில் மிக முக்கிய பங்கெடுத்த இந்த தீவிர பரிசுத்தவான்களை குறித்தும் நான் பேச விரும்புகிறேன். So who are these Puritans? இந்த தீவிர பரிசுத்தவான்கள் யார்? What we need to learn from them? அவர்களிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? So when it comes to our vision, we need to learn the word and we need to live according to the word. நம்முடைய சபையினுடைய தரிசனமானது தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். So of course we are learning the word every week. நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். But we want to know some sample or some model whom we can follow, the people those who really lived the word. ஆனால் நாம் கற்றுக்கொள்ளத்தக்க, நாம் பின்பற்றத்தக்க சாட்சிகள், இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்த சாட்சிகள் நமக்கு இன்று வேண்டும். So we can learn from this Puritans. இந்த தீவிர பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவர்களிடமிருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Let me talk about little bit history. Please don't sleep. Listen the history. I know the climate is also like that, but listen the history. Every Christians must know this history. நான் கொஞ்சம் வரலாறு குறித்து பேச போறேன். தயவு செய்து யாரும் தூங்கிராதீங்க. எனக்கு புரியுது, நல்ல ஒரு அருமையான மழைக்காலம் எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்திருக்க வேண்டிய வரலாறு இது. Don't think that maybe he didn't prepare today. Whatever he prepared yesterday, he trying to preach today. No. If you want me to preach, I can preach on giving today as well. ஒருவேளை நீங்க நினைக்காதீங்க, அவர்களை போதகர் இன்னைக்கு தயார் செய்யல போல, அதனால தான் நேத்து ஏதோ பேசணும்னு நினைச்சிருந்தாரோ அதையே இன்னைக்கு பேசி முடிக்க ட்ரை பண்றாரு நினைக்காதீங்க. தசமபாகத்தை குறித்தும் கொடுக்கிற காரியத்தை குறித்ததுக்கான செய்தியும் தயாராக தான் இருக்கிறது. And also we ready for Thanksgiving as well. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன பேசணும், நன்றியறிதலுக்கும் தயார் செய்து விட்டோம். எனக்கு ஒரு 5-6 வாரமா தான் தயாராயிட்டு இருக்கோம். Because we are preparing the same subject for the last 5 weeks. Okay, let's talk about Puritans. இன்று அதே தீவிர பரிசுத்தவான்களை குறித்து தியானிப்போம். 1517, 31st October, Martin Luther nailed the 95 Theses on the All Saints Church, Wittenberg. 1517 வருடம் அக்டோபர் 31ஆம் தேதி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அனைத்து பரிசுத்தவான்கள் ஆலயம் செயின்ட் விட்டன்பர்க்ல இருக்கிற அந்த ஆலயத்தில் தன்னுடைய 95 கோட்பாடுகளை அந்த கதவுல ஆணி அடித்தார். So that is where the Reformation had started in a peak, as a peak wave. அந்த இடத்துல தான் ஒரு பெரிய அலையாக இந்த சீர்திருத்தமானது பரவ ஆரம்பித்தது. Of course we know Peter Waldo. நாம் அறிந்திருக்கிறோம் பீட்டர் வால்டோ அவர்களை. Then John Wycliffe. அதன் பின்பாக ஜான் விக்லிஃப். Then John Huss. அதைத் தொடர்ந்து ஜான் ஹஸ். Then Martin Luther. அதன் பின்பாக மார்ட்டின் லூத்தர் அவர்கள். Then after that William Tyndale and so on. அதன் பின்பாக பல பேர் தொடர்ந்து வில்லியம் டிண்டேல் என்று பலரை நாம் தியானித்தோம். So when Martin Luther started igniting this fire, மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இந்த தீப்பொறியை பற்ற வைத்தபோது very first place which has caught up the fire is Europe. முதலாவதாக இந்த தீப்பொறி பற்றி எரிந்த இடம் எதுவென்றால் அது ஐரோப்பா கண்டம். So even kings are ready to change their norms. ராஜாக்களும் தங்களுடைய கொள்கைகளிலிருந்து மாறுவதற்கு முன் வந்தார்கள். From German to very quickly it came to Europe. ஜெர்மன் தேசத்திலிருந்து மொத்த ஐரோப்பிய கண்டத்திற்கும் அது வெகு விரைவாக பரவியது. There are so many people started raising questions against the Roman Catholicism. அநேகம் பேர் எழும்பி ரோம கத்தோலிக்க திருச்சபையின் தவறான கோட்பாடுகளுக்கு விரோதமாக கேள்வி கேட்டார்கள். And even the king was supporting. அதற்கு ராஜாவும் அதற்கு ஒத்துழைத்தார், அதற்கு அனுமதித்தார். So I don't want to talk about that king, but I'm going to talk about different topics. So the king was also supporting, so it's started spread all over the country. அந்நாட்கள் இதை குறித்து விளக்கவில்லை, ஆயினும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், ராஜா அதற்கு ஆதரவு அளித்தார். இந்த சீர்திருத்த
சிந்தினது எல்லா இடத்திலும் பரவியது. Now there was a queen called Bloody Mary. அந்நேரத்திலே பிளட்டி மேரி என்று இரத்த வெறி கொண்ட ஒரு ராணி அங்கு அரியணையில் அமைந்தார். So her name is Mary just because of her rage and fury against the reformers. They called her as Bloody Mary. அவர்களுடைய முழு பெயர் மேரி என்பது, ஆனால் இந்த சீர்திருத்த தலைவர்களை கொல்ல வேண்டும் என்று வெறியோடு இரத்த வெறி பிடித்து திரிந்ததுனால அவங்களை எப்படி அழைச்சாங்கன்னா பிளட்டி மேரினே அழைக்க ஆரம்பித்தார்கள். So how many of you remember this name Thomas Cranmer? எத்தனை பேருக்கு தாமஸ் கிரான்மர் இந்த பெயர் ஞாபகம் இருக்குது? Okay, what is the speciality about that man? அந்த மனிதருக்கு நாம் பார்த்த சிறப்பு அம்சம் என்ன? Fantastic. We are Reformed Church. So he was the one of the reformer, but the Bloody Mary put him in the prison and convinced him, threatened him to sign the recantations. தாமஸ் கிரான்மர் என்பவர் ஒரு சீர்திருத்த தலைவராக இருந்தார். இந்த மேரி என்பவர்கள் ராணியாக இருந்தபோது அந்த கிரான்மர் அவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தி அவர்களை இந்த சீர்திருத்த கோட்பாடு தவறு என்று ஒத்துக்கொள்ள சம்மதிக்க வைத்து கையெழுத்திட வைத்தார். He was the Archbishop of Canterbury. கேன்டர்பரி என்ற இடத்துடைய தலைவராக ஆர்ச் பிஷப்பாக இருந்தவர். Very favor with the king, very favorable towards the king. ராஜாவுக்கு மிக நெருக்கமானவர். But later point, after when she came, put him in the prison, tortured him and forced him to denounce his faith. ஆனால் அதற்கு பின்பாக இந்த ராணி அரியணைக்கு வந்தபோது இந்த ஆர்ச் பிஷப் அவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தி உபத்திரவப்படுத்தி கடைசியாக கட்டாயப்படுத்தி இந்த சீர்திருத்தம் தவறு என்பதை ஒத்துக்கொள்ள வைத்தார். So now Thomas Cranmer signed. அதற்கு தாமஸ் கிரான்மரும் கையொப்பமிட்டார். Still they put him in the prison. ஆனாலும் அவரை சிறையில் அடைத்தார்கள். One particular day, ஒரு நாள் வந்தது. they had decided, because Mary was not trusting him. ஆனாலும் இந்த மேரிக்கு இந்த கிரான்மர் மேல ஒரு நம்பிக்கை இல்ல. One day this guy will start the reformation again. மறுபடியும் ஒரு நாள் இவர் சீர்திருத்தம் சரி என்று ஆரம்பித்து விடுவாரோ என்ற பயம். So let's finish him. ஆகவே அவரை கொலை செய்து விடுவோம். Bring that guy to burn at the stake. அவரை கட்டையில கட்டி எரிக்கப்படுவதற்கு அழைத்து வந்தார்கள். Thomas Cranmer came. கிரான்மர் அவர்கள் வந்தார்கள். He stretched forth his hands towards the fire. அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு நேராக தன்னுடைய கரத்தை நீட்டினார். He said this hand deserved to be burned first. இந்த கரம் முதலாக எரிவதற்கு தகுதியுள்ளது என்று சொன்னார். Because this hand has signed against the reformed theology. ஏனென்றால் தேவன் கொடுத்த இந்த சீர்திருத்தத்திற்கு விரோதமாக இந்த கைதானை கையெழுத்திட்டது. And then he went into the fire and got burnt alive. அதைத் தொடர்ந்து முழுமையாக அந்த தீச்சுழலுக்குள்ளாக ஒரு சென்று எரிந்து மரித்து போனார். And you heard about one more name, John Roger. இன்னொரு பேரும் நமக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜான் ரோஜர்ஸ் என்பவர். So John Roger, this man is basically, he was the soul, or after William Tyndale translated the Bible in English and he couldn't complete it, and he handed over all the documents to this guy, and this man completed the entire translation and published the first Bible, English Bible. நாம் அறிந்திருக்கிறபடி ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பை வில்லியம் டிண்டேல் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார். ஆயினும் அவர் முழுமையாக முடிக்காமல் மரித்து போனது நிமித்தமாக அந்த மீதி இருந்த காரியங்களை இந்த ஜான் ரோஜர்ஸ் என்பவர் கரத்தில் கொடுக்கப்பட்டது. முழு வேதாகமத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட நபர் இவர்தான். Mary got rage against him. மேரி அவர்களுக்கு இவர் மேல பயங்கர கோபம். Bring him and burn at the stake. அவரை அழைத்து வந்து கட்டைகளில் கட்டி எரித்தார்கள். As I mentioned earlier, while he was on his way, his wife was standing on the streets and she has got a newborn baby in her hand. நான் முன்னே உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி இவர் கட்டைகளில் கட்டி எரிக்கப்பட அழைத்து செல்லப்படும் அந்த சாலையில் போகும்போது வழியிலே தன்னுடைய மனைவி நிற்கதை அவர் பார்த்தார். கையிலே அவர் இதுவரைக்கும் தான் பார்க்காத தன்னுடைய பச்சிளம் குழந்தையை அவர் அங்க தன் மனைவியின் கரத்தில் பார்த்தார். 10 children. 10 பிள்ளைகள் நிற்கிறார்கள். And he wanted to talk to his wife. மனைவியிடம் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல். But they said no. ஆனால் அதற்கு அந்த ராணி ஒத்துக்கொள்ளவில்லை. They didn't give the permission. அதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. He is walking, he was walking and singing the hymns and entered into the fire and got burnt alive. தன்னுடைய மரணத்திற்கு நேராக கீத வாத்தியங்களை பாடிக்கொண்டு கீதங்களை பாடிக்கொண்டு சந்தோஷமாக அந்த தீக்குள்ளே பிரவேசித்து எரிந்து மரித்து போனார். This is just 2 samples I have given.
நான் ஒரு 2 உதாரணங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். This lady killed approximately 280 reformers in her reign. தான் அரசாண்ட நாட்களிலே கிட்டத்தட்ட 280 சீர்திருத்த சபை தலைவர்களை இந்த ராணி அவர்கள் கொன்று குவித்தார். உயிரோட எரிச்சே கொண்டாங்க 280 பேரை. She literally burnt alive 280 reformed leaders. You know what? How many years she was on the power? She was on the throne. உங்களுக்கு தெரியுமா எத்தனை வருஷம் இவங்க அரசாட்சியில் இருந்தாங்கன்னு? 18th February 1516 to 17th November 1558. Just approximately they said that was her lifetime. She was on the throne just for 5 years. இந்த ராணி அவர்கள் 18 பிப்ரவரி 1516 வருடம் பிறந்தார்கள். 17 நவம்பர் 1558 வருடம் மரித்து போனார்கள். அவர்கள் அரியணையில் இருந்தது வெறும் 5 வருஷம் தான். In the 5 years, இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே no, exactly, the 5 years 280 people have been burnt alive. All are church leaders. இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே 280 சபை தலைவர்களை இவர்கள் உயிரோடு எரித்து கொன்றார்கள். She died. அவர்களும் மரித்து போனார்கள். All the reformers were happy. அப்ப அந்த சபை தலைவர்கள் சீர்திருத்த தலைவர்கள் மனதில் ஒரு சந்தோஷம். This opportunity to spread the gospel. இந்த சுவிசேஷத்தை பற்றி பெரிய சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் பரவி செல்வதற்கு நல்ல வாய்ப்பு. And there was a new queen. அப்பொழுது அடுத்து ஒரு ராணி அரியணைக்கு வந்தாங்க. Her name is Elizabeth. அவருடைய பெயர் எலிசபெத். And she was a kind of a sister when it comes to Mary. அவர்கள் இந்த மேரி அவர்களுக்கு ஒரு சகோதரி முறை. But she was very good when it comes to her religious standard. ஆனால் சமய கோட்பாடுகளின்படி அவர்கள் ஒரு நல்ல மனம் கொண்டவர். And her life, while he was ruling, they called it Elizabeth era. இன்னும் சொல்ல போனா அவங்க அரியணையில இருந்த அந்த ஆட்சி காலத்தை எலிசபெத் அவர்களின் ஆட்சி காலம் நல்ல காலம் என்று சொல்லப்படும். So she agreed, okay fine, Protestant, you just spread all your doctrines. அப்ப அவங்க இந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த கருத்துக்களை சபை தலைவர்கள் வெளியே சொல்வதற்கும் அதை பரப்புவதற்கும் அனுமதி கொடுத்தாங்க. And it went well. ஒரு நல்லபடியா அது நடந்துச்சு. But it is so rigorous. ஆனா ரொம்ப வேகமாக தீவிரமாக. And her political standard is getting disturbed. வெகு தீவிரமாக இந்த புராட்டஸ்டன்ட் காரியம் செஞ்சதுனால அவங்களுடைய அரசாட்சியில கொஞ்சம் அரசியல் காரியங்களை சில சலசலப்பு ஏற்பட்டது. Study the Bible. வேதத்தை படிக்கணும். Follow the Bible. வேதத்தை பின்பற்றணும். Do everything according to the Bible. எதை செய்தாலும் வேதத்தின்படியே செய்யணும். Too much. ஐயா இது கொஞ்சம் ஓவரா போறீங்களே. She called all the leaders. ஆகவே எல்லா தலைவர்களையும் அழைத்தாங்க. ஓவரா போகாதீங்கப்பா. Don't go too much. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அங்கங்க. Be practical, adjust a little bit. Compromise. கொஞ்சம் சமரசம் இருக்கட்டுமே. And she started giving threatenings. அதனால கொஞ்சம் அவங்கள பயமுறுத்தியும் பார்த்தாங்க. Now it is again, there are few people got dissatisfied. இந்த காரியத்தினால ஒரு சிலருக்கு இதுல உடன்பாடு இல்லாம அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். See, earlier we didn't get the opportunity to worship the Lord in an appropriate way. Now we know the theology, we know what is right, but still the government is not giving us the freedom. முன் நாட்களிலே மெய்யான தேவனை மெய் வழியின்படி நாம் ஆராதிப்பதற்கு எந்த சரி தவறு என்று புரிந்து கொள்ளாமல் காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுது மெய்யான தேவன் யார், அந்த தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அறிந்திருந்தாலும் அவரை தொழுது கொண்டு ஆராதிப்பதற்கு அரசாங்கம் தடையாக இருக்கிறதே. And 1558 she died. அப்படிப்பட்ட சூழ்நிலை 1558 அவங்க மரித்து போனாங்க. Now the good news, King James Stewart I, that guy became a king. அதன் பின்பாக கிங் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் என்பவர் ராஜாவாக அரியணையில் அமைந்தார். You may think that, okay, why are you telling all these things to us? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க? You are telling us the name, அவங்க பேரை சொல்றீங்க. You are telling us what time and the era, their timeline. எந்த வருஷம் வாழ்ந்தாங்கன்னு அதை சொல்றீங்க. இது என்ன நாங்க எக்ஸாம் எழுத போறோம்? Am I going to write an exam? But let me tell you, this is the Christian church history. ஆனால் இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ சபை வரலாறு ஐயா. Did you study about Ashoka, King Ashoka? அசோக ராஜா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? And that அக்பரை பத்தி படிச்சிருக்கீங்க, பாபரை பத்தி படிச்சிருக்கீங்க. And you memorized all those years, right? அந்த வருஷத்தெல்லாம் நம்ம படிச்சு ஞாபகம் படிச்சிருக்கோம். You written exams. அதை படிச்சு நம்ம தேர்வு கூட எழுதணும். Mr. Aurangzeb,
மிஸ்டர் அவுரங்கசீப், அவுரங்கசீப் அவர்களை குறித்து, மிஸ்டர் ஷாஜகான், ஷாஜஹானை குறித்து, மும்தாஜ், குறிப்பாக மும்தாஜை குறித்து, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? we remember all these things. More than that, we need to remember all these things. அதை விட அதிக முக்கியமாக இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். Even now, the government is just trying to wipe away the history or hide the history. ஒருவேளை இன்றைக்கு அரசாங்கம் நம்மளுடைய வரலாற்றை மறுக்க நினைக்கலாம், மறைக்க நினைக்கலாம், அழிக்கவும் நினைக்கலாம். So as a Christian, ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக, as a church, ஒரு சபையாக, it is our responsibility to know our history. நம்முடைய கடமை என்னன்னா இந்த வரலாற்றை அறிந்திருப்பது. So now this man, King James Stuart, இந்த கிங் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் என்ற ராஜா, he became the king of England and Scotland. அவர் இங்கிலாந்து தேசத்திற்கும் ஸ்காட்லாந்து தேசத்திற்கும் ராஜாவானார். And he was a good king. அவர் ஒரு நல்ல ராஜா. And he was a Presbyterian. அவர் கொஞ்சம் இள வயதில் இருந்தார். Presbyterian, the church. மன்னிக்கவும், அவர் பிரெஸ்பிட்டேரியன் சபை வகுப்பை சார்ந்தவராக And he இருந்தார். is a good Calvinist. அவர் அந்த கால்வினிஸ்ட் கொள்கைகளை பின்பற்றுகிறவராக Like John இருந்தார். Calvin's principles. ஜான் கால்வின் அவர்களால் போதிக்கப்பட்ட கொள்கைகளை அவர் பின்பற்றினார். And he interested in English translation and all these things. I mean the Bible translation and all these things. அது மாத்திரமல்லாமல் ஆங்கில மொழியிலே வேதத்திலே மொழிபெயர்க்கிறது இந்த காரியத்திலலாம் அவர் கொஞ்சம் ஈடுபாடு இருந்துச்சு. And he liked the approach of Puritans. Okay, no, we need to be holy and all these things. அது மாத்திரமல்லாமல் இந்த தீவிர பரிசுத்தவான்களுடைய கொள்கைகளான நாம் வேதத்தின்படி பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற காரியத்திலும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. But he believed more on wisdom. ஆனா அதை விடவும் அவருடைய அறிவு மேல அவர் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறவரா இருந்தார். And he thought, okay, king has the power. அவர் என்ன நினைச்சார்னா ராஜாவுக்கு தான் சகல அதிகாரம். In 1622, 1622வது he made a law in the country. அவர் அந்த தேசத்துல ஒரு சட்டத்தை இயற்றினார். If you finish the bachelor degree of doctrine, then only you can be a preacher. வேதாகம இறையியல் பட்ட படிப்பை நீங்கள் படித்து முடித்தால் மாத்திரமே நீங்கள் பிரசங்கிக்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினார். இப்படி ஒரு சட்டத்தை நம்ம ஊர்ல இன்னைக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். If in our country such a law is established, you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? ஏன்னா நம்ம ஊர்ல யாருக்கு பாஸ்டர் படிக்க போவாங்க, பாஸ்டர் ஆவாங்க? Today in our church who actually goes to learn the doctrines of theology? Somebody is 10th fail at home, 10வது வகுப்பு ஃபெயில் ஆயிட்டா, or somebody in 12th standard scored very less marks, இல்ல 12வது வகுப்புல ரொம்ப கம்மியா மார்க் எடுத்தா, all children are get settled. மத்த எல்லா பிள்ளைங்களும் செட்டில் ஆகிட்டோம். So pastor, what are you going to do with them? அப்போ ஐயா நீங்க உங்க மகன் இந்த பையனை என்ன பண்ண போறீங்க? He'll be my successor when it comes to ministry. ஊழியத்துல என்னை தொடர்ந்து நடத்தும் ஒரு வாலிபனாக அவனை எழுப்புகிறார். That is why the ministry will never become success. இப்படி பண்றதுனால தான் ஊழியம் தோற்று போய் கொண்டிருக்கிறது. His intention was right. எண்ணங்கள் சரிதான். Oh, the person has to study to teach the predestination and so on. அந்த ராஜாவோட என்னன்னா ஒருத்தன் படித்திருக்கணுமே, முன்குறிப்பு என்ன, தெரிந்தெடுப்பு என்ன அறிந்திருந்தால் தானே போதிக்க முடியும். There are good people were there. நல்ல மனுஷங்க இருந்தாங்க. And they said, why? அவங்க கேள்வி கேட்டாங்க, ஏன் ராஜா? And he said, I am the king. அப்ப அவர் சொன்னார், நான் ராஜா. Bible asks you to obey the king, right? வேதம் சொல்கிறதா நீங்கள் உங்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. So obey it. கீழ்ப்படியுங்க. If you have church at your home, உங்க வீட்ல நீங்க சபையை நடத்துனீங்கன்னா, or if you are preaching to somebody, இல்ல வேற யாருக்கு அது பிரசங்கித்தீங்கன்னா, you will be in prison. உங்களை சிறையில் அடைப்போம். So that's why they started implementing that rule. இந்த ஒரு சட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள். And again some dissatisfaction among the Christians. மறுபடியும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றம், சலசலப்பு உண்டானது. Oh, you we got to know the truth. ஐயா சத்தியத்தை நாம் அறியணுமே. We know what is right, what is wrong. இப்ப சரி என்ன தவறு என்ன நமக்கு தெரியும். We got the religious freedom. நமக்கு இந்த ஆவிக்குரிய இந்த சமுதாயத்துல சமய முறைகளுக்கு ஏற்ற ஒரு விடுதலையான சூழ்நிலை உண்டு. But we don't have a democratic freedom. ஆனா ஒரு குடியரசு போல எல்லாத்தையும் சொல்வதற்கான உரிமை இல்லையே. I know what is the truth. சத்தியம் என்னன்னு தெரியும். I just want to learn. நான் படிக்க ஆசைப்படுறேன். I want to preach. பிரசங்கிக்க I want to ஆசைப்படுறேன். share. சொல்ல விரும்புகிறேன். I want to bring people into the wrong practices to the right practices. தவறான வழிமுறையிலிருந்து சரியான வழிமுறைக்கு அவர்களை அழைத்து வர விரும்புகிறேன். I want to clean my nation. தேசம் மறுபடியும் சீர்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். I want to purify the Christian community. கிறிஸ்தவ சமுதாயம் மறுபடியும் கரைதிரையும் இல்லாமல் மாற வேண்டும் என்று So எதிர்பார்க்கிறேன். earlier we were in sin முன்னே பாவத்தில் இருந்தோம். because our lack of knowledge.
அறிவின்மையினாலே பாவத்தில் இருந்தோம், and lack of religious freedom. நம்முடைய இந்த மத நம்பிக்கைகளுக்கு ஒரு எதிரான காரியங்கள் இருந்தனால ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருந்தோம். Now we have got all. ஆனா இப்ப நமக்கு எல்லாமே இருக்குது. But why the kings and queens are putting all the hedges over us? ஆனா ஏன் இந்த ராஜாக்களும் ராணிகளும் நம்மளை சுற்றி இப்படி வேலைகளை போட்டு நம்மளை அடைக்கிறாங்க? Though no one group of people getting disturbed and distracted. அப்படி இருந்த காலத்துல ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இதனால ஒரு ஏமாற்றமும் சலசலப்பும் அவங்க ஒரு வேறு விதமான ஒரு காரியத்துக்கு திரும்ப வைத்தது. Very basic thing is they are not ready to compromise. ரொம்ப அடிப்படை காரியம் என்னன்னா சமரசம் செய்ய அவர்கள் தயாராக இல்லை. Even if it's come from king, ராஜாவே சொன்னாலும் we are not compromised. ஐயா சமரசம் பண்ண மாட்டோம். The raising voice here and there. அங்கு இங்கும் எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பித்தது. Now the ultimate end, there is another king has come. His name is King Charles I. இதன் பின்பாக சார்லஸ் I என்ற ஒரு ராஜா அரசாட்சிக்கு That is where problem starts. இங்க தான் பிரச்சனை வந்துச்சு. He said, guys, you are opposing Catholicism, right? அவர் சொன்னார், ஐயா நீங்க எல்லாம் இந்த கத்தோலிக்க கொள்கைகளை எதிரா இருக்கிறீங்கல்ல, you are raising your voice here and there. அதுக்கு விரோதமா உங்க குரலை நீங்க எழுப்புறீங்க. I'll finish you all. உங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். You know, let me put the fuel in the flame. எரிகிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன். He married a Catholic woman. அந்த ராஜா ஒரு கத்தோலிக்க பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். Openly. எல்லாருக்கும் தெரியும் வண்ணமாக. Protestants சபையே, you said you are the reformed. நீங்க தான் சீர்திருத்தம் என்று சொன்னீங்கல்ல. You want to live in purity. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேணும்னு சொன்னீங்கல்ல. You want to change the nation for purity. தேசம் பரிசுத்தமாகணும்னு எதிர்பார்த்தீங்கல்ல. Look at me here, I am the king. இங்க பாருங்க, நான் தான் ராஜா. I married a Catholic woman. நான் ஒரு கத்தோலிக்க பெண்ணை திருமணம் செய்கிறேன். If you don't obey your king and your queen, you will be gone. உங்களுடைய ராஜாக்கும் உங்களுடைய ராணிக்கும் நீங்க கீழ்ப்படியலனா உங்களை கொலை செய்வேன். Hey guys, please understand. நல்லா புரிஞ்சுக்கோங்க. According to your theology, உங்களுடைய வேதாகம கோட்பாடுகளின்படி, who made the king? யார் என்னை ராஜாவாக ஏற்படுத்தினார்? God made the king. தேவன் ஏற்படுத்தினார். So you obey king and the queen. ஆகவே நீங்கள் எனக்கும் ராணிக்கும் கீழ்ப்படிய வேண்டும். If we are wrong, நாங்கள் தவறுனா you don't bother. நீங்க எல்லாம் கவலைப்படக்கூடாது. We will deal with God. அத தேவன் பார்த்து கொள்ளட்டும். Let God come and ask us. தேவன் வந்து எங்களை கேள்வி கேட்கட்டும். If you guys raise your voice, நீங்க யாராவது கேள்விகளை சத்தத்தை எழுப்புனீங்கனா we'll finish you. உங்களை கொலை செய்து விடுவேன். If you preach doctrines at your home, உங்க வீட்டில வேதாகம கோட்பாடுகளை பிரசங்கித்தீர்களானால் you will be in prison. சிறையில் அடைப்பேன். And he openly says that, okay, you should obey. அவர் எல்லாருக்கும் தெரியவனமா சொன்ன காரியம், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Believe me, I'm telling to you, very important shift in the history. நம்முடைய சபை வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். The group of people says, ஒரு கூட்டம் ஜனங்க சொல்றாங்க, they really wanted to follow the Bible. உண்மையாகவே நாங்கள் வேதத்தையே பின்பற்ற விரும்புகிறோம். And they said, அப்ப அவங்க சொன்ன காரியம், king, ராஜாவே, okay, we need to obey you. உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? But உங்களுக்கு கீழ்ப்படிகிறோம், ஆனாலும் what you need to do, that we have to tell it from the Bible. நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிய தயார், ஆனா ராஜாவாகிய நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதாகமத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். நீ என்ன கீழ்ப்படிய சொல்ல நான் கீழ்ப்படிறேன், ஆனா நீ என்ன செய்யணுங்கிறத பைபிள்ல இருந்து நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படினா. I am ready to obey you, king, but your king, you listen to me what you need to do when I say it from the word. And he said, okay, let's form another kind of group against them. அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த ராஜா சரி இவங்களுக்கு விரோதமாக இன்னொரு ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்துவோம் என்று நினைத்தார். Are you all awake? Thank you. And they believed Calvinism. அவர்கள் எதை நம்பினாங்கன்னா ஜான் கால்வின் அவருடைய கொள்கைகளை. God predestined. தேவன் முன்குறித்தார். God's selection. தேவன் தெரிந்து கொண்டார். God's sovereign will. தேவனுடைய ஏக சக்கராதிபதியுடைய சித்தம். He made a committee. அப்போ ஒரு குழுவை ஏற்படுத்தி, how can we put them down? அவங்களை எப்படி நம்ம கீழே தள்ளலாம்? Let's encourage Arminianism. அப்போ நம்ம அர்மீனியன் கொள்கைகளை கொஞ்சம் ஊக்கப்படுத்துவோமே. We'll tell the people it is your will. நம்ம ஜனங்கள்ட்ட சொல்லுவோம், இது உங்களுடைய சித்தம். It's your choice. இது உங்களுடைய தேர்ந்தெடுப்பு.
தேர்ந்தெடுப்பு. Oh guys, if anybody is speaking against this doctrine, we'll kill you. இந்த கொள்கைக்கு விரோதமாக யார் பேசினாலும் உங்களை கொன்று விடுவோம். So that is how the new theology has come. That is an Anglican theology. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னொரு புதிய ஒரு சமய முறைப்பாடு வந்தது. அதுதான் ஆங்கிலிக்கன் முறைப்பாடு. Roman Catholicism was wrong. ரோம கத்தோலிக்கம் தவறாக இருந்தது. Protestant says, okay, this is the right theology. அதன் பின்பாக புராட்டஸ்டன்ட் தியாலஜி வந்து எது சரி என்பதை சொல்ல ஆரம்பித்தாங்க. And there is a group of people, they are religiously, vigorously follow the principles of the Bible. அந்த புராட்டஸ்டன்ட் சபைக்குள்ளாகவே ஒரு கூட்ட ஜனங்கள் வேதாகம கோட்பாடுகளை மிக தீவிரமாக வாஞ்சியாக வைராக்கியத்தோடு பின்பற்றினார்கள். And this king puts a strategy right now. அதுக்கு விரோதமாக இப்போ ராஜா ஒரு 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 வித்தியாசமான வியூகத்தை வகுக்கிறார். இவங்களுக்குள்ள உள்கட்சி பூசலை எப்படி ஏற்படுத்தலாம்? How can I bring a disunity and tussles among them? யாரை தூக்கலாம் அங்க இருந்து? Whom I can remove from them? SAK or whatever, somebody find out somebody who can take it out. அங்கிருந்து ஏதாவது ஒருவனை வெளியெடுக்கணுமே. And they formed and encouraged the group of Arminianism. அப்படி கொஞ்சம் பேரை உருவாக்கி அவங்களை ஊக்கப்படுத்தி அர்மேனிசிய கொள்கைகளை பின்பற்ற வைத்தார்கள். You have to sign it. நீங்க அதுக்கு கையெழுத்திடணும். You have to obey it. அதுக்கு கீழ்ப்படியணும். Kind of rules. இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை ஏற்றினாங்க. And there was a revolution. அந்த சூழ்நிலையில ஒரு எதிர்ப்பு எழும்பியது. There was a civil war started just because of King Charles' religious principles. இந்த சார்லஸ் என்ற ராஜாவினாலே ஏற்படுத்தப்பட்ட சமய முறைப்பாடுகளினாலே அவர்கள் கொண்டு வந்த புதிய திட்டங்கள்னாலேயே அந்நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் உண்டானது. Enter Europe. முழு ஐரோப்பிய கண்டத்திலும் and Scotland, England and Scotland. இங்கிலாந்து தேசமும் ஸ்காட்லாந்து தேசமும். There was a huge war, internal war. ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் உண்டானது. What problem? ஐயா என்ன பிரச்சனை? Because of food. சாப்பாடு இல்லாதனாலயா? No. Because of politics. இல்லையா, இல்ல அரசியல்னாலயா? Because of any law. இல்ல ஏதாவது சட்டத்தினாலயா? No. இல்ல. The reason is ஒரே காரணம், they believed the Bible wrongly. அவங்க வேதத்தை தவறாக நம்புறாங்க. And they wanted us to do that. அதை எங்களையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. We will not go for it. அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். We will stand on the truth. சத்தியத்திலே நிற்போம். Even if you kill me, எங்களை கொன்று போட்டாலும் I will never lose my purity. என்னுடைய பரிசுத்தத்தை ஒரு நாளும் இழக்க மாட்டேன். Believe me or not, they started killing people. அந்த காரணத்தினாலே அன்று ஜனங்களை கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. You know finally what happened? கடைசி என்ன நடந்தது தெரியுமா? Because of the Puritans' aggressiveness, அந்த வெறி கொண்ட தீவிர பரிசுத்தவான்கள்னால they killed King Charles. ராஜா அவர்களுமே கொல்லப்பட்டார். யாரு கொன்னாலாம் தெரியாது. We do not know who killed him. உடனே நீங்க அப்ப எது தெரியல போட்டுடலாமா சார் அப்படி கேட்றாதீங்க. அத சரி நான் சொல்லல. So don't take this as like okay, if somebody stands against them I can kill them. No, that is not what we are trying to say here. Such a zeal towards the word. தேவ வார்த்தைக்கு மேல இருந்த வைராக்கிய வெறி. And they killed. அவர்களுக்கு ராஜா கொல்லப்பட்டார். And there was some time there was no king. கொஞ்ச நாட்களுக்கு ராஜா இல்லாமலே காணப்பட்டது. There was a council, English Council of State. அப்போ இங்கிலாந்து தேசத்துடைய ஒரு குழு அமைத்து அந்த குழுவினர் காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. Look at, there are few people கொஞ்ச ஜனங்கள் long for the Bible, தேவனுடைய வார்த்தைக்காக தாகமாகி, longing for the word, தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியோடு, longing to live according to the word, தேவனுடைய வார்த்தையினோடு வாழ விரும்பினார்கள். their zeal, அவங்களுடைய பக்தி வைராக்கியம், their passion, அவங்களுடைய வைராக்கிய வாஞ்சை, their strong conviction, அவங்களுடைய இருதயத்தில் கொண்ட உறுதியான கோட்பாடுகள் towards the word, தேவனுடைய வார்த்தையின் மீது, their prayer, their zeal has changed the fate of the Europe continent. அவங்களுடைய ஜெபங்களும் அவங்களுடைய வைராக்கிய வாஞ்சையும் அந்த முழு ஐரோப்பிய கண்டத்துடைய எதிர்காலத்தையே மாற்றி போட்டது. Guys, I don't know whether it is stirring up your blood, but if you literally understand this, it's beyond our imaginations. ஐயா, இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய இரத்த நாளங்களும் கொழுந்து விட்டு எரிகிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. Sir, it was a monarchy time. அது ஒரு முடியாட்சி. You don't have Supreme Court, you don't have High Court. அங்க உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கிடையாது. King can kill anybody. ராஜா நினைச்சா யாரனாலும்
வேண்டுமானாலும் கொல்ல முடியும். And look at the people. ஆனா ஜனங்களை பாருங்க, They are not standing against an MLA or MP. ஒரு எம்எல்ஏக்கு விரோதமாகவோ இல்ல பார்லிமெண்ட் மந்திரிக்கு விரோதமாக நிக்கல. They are not standing against a minister. ஒரு மந்திரிக்கு விரோதமாக நிக்கல. They are standing against the king. ராஜாவுக்கு விரோதமாக. And they killed the king. ராஜாவும் கொலை செய்யப்பட்டார். Because the king was the stumbling block to raise the people for God. ஏனென்றால் தேவனுடைய பக்தி வைராக்கியமாக தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாக ஜனங்களை உருவாக்குவதற்கு ராஜா எதிராக நின்றார். The other side of history said they beheaded the king. வரலாறு இன்னொரு வரலாறு சொல்கிறது ராஜாவின் தலை துண்டிக்கப்பட்டதுன்னு. We really don't know. நமக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரியாது. I'm not saying that is right. அது சரி என்று நான் சொல்லவும் இல்லை. But look at Phinehas. ஆனால் பினெகாசை பாருங்கள். He took the spear. ஈட்டி எடுத்து He killed his own people. தன்னுடைய சொந்த ஜனங்களை உருவ குத்தினானே. Why? ஏன்? Moses was a most humble man in the world. உலகத்திலே தேவன் சொல்லும்போது மோசேயை போல தாழ்மை உள்ளவன் இல்லை என்கிறார். And Aaron was the first high priest. முதலாவது பிரதான ஆசாரியனாக ஆரோனும் இருக்கிறார். And Joshua was the greatest ever warrior of the Israel country. இஸ்ரவேல் தேசத்திலே மிக சிறந்த ஒரு போர் வீரனான யோசுவாவும் இருக்கிறார். They didn't take the sword. ஆனா அவங்க வாள் எடுக்கல. But the hand who took the incense. ஆனால் அன்று அந்த தீவட்டியை எடுத்த அந்த கரங்கள், தூப கலசங்களை எடுத்த கரங்கள், மன்னிக்கவும் தூப கலசங்களை எடுத்த கரங்கள், on that day he took the spear and pierced them to the ground. அந்நாட்களை தூப கலசத்திற்கு மாறாக ஈட்டி எடுத்து உருவ குத்தினதே. And God said, அதை பார்த்து தேவன் சொன்னார், why Phinehas you killed a couple of my Israelite people? பினெகாசே ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேரை கொலை செய்தாய் என்று சொல்லவில்லை. God said differently. கர்த்தர் வேறு விதமா சொன்னாரு. He made that as a blessing for his generation. தன்னுடைய தலைமுறைக்கு அவன் ஆசீர்வாதமாக அதை மாற்றினான். அதனால நீ டக்குன்னு வாளகளை எடுத்துட்டு போயிட்டு, so you don't take a sword or a spear. ரோட்ல யாராவது தப்பான சத்தியத்தை பேசுறாங்கன்னு போட்டுட்டு, and if somebody preaches a wrong doctrine on the streets, you can going and killing them. Brother, yesterday heard the sermon. நேற்று செய்தியை கேட்டேன்யா. Look at the nerve. நாடி நரம்புகளை பாருங்கள். It's coming from here. இங்க இருந்து துடிக்குது. And when somebody was preaching against the Bible, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசும்போது, because of you, நீங்க சொன்னதனால I went and finished him. நான் போய் அவங்கள முடிச்சிட்டேன். உங்களை மட்டும் கொண்டு உள்ள போட மாட்டாங்க. ப்ளீஸ் டிஸ்க்ளைமர். தயவு செய்து அப்படிலாம் யாரும் செஞ்சிடாதீங்க. கொலை செய்தவனுக்கு ஒரு பக்கம் தண்டனைனா, தூண்டினவனுக்கு அதை விட அதிக தண்டனை. 2 பேரும் இருக்கிறோம். மொழி பெயர்த்தவருக்கும் உண்டு. அவன் தான் சார் மொழி பெயர்த்தான், அவனுக்கு புரியாமல். அதுவும் சார் இங்கிலீஷில் சொன்னதை விட அவர் தமிழில் சொன்னார் பாருங்க சார். கரெக்ட். அப்படிலாம் செய்து விடாதீர்கள். டோன்ட் டூ தட். தயவு செய்து இதை கேட்டதுனால போய் யாருக்கு விரோதமாக கொலை செய்யலாம் முடிவு செஞ்சிடாதீங்க. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. பட் லுக் அட் த பேஷன். அவருடைய இருதயத்தின் வைராக்கியத்தை பாருங்கள். Look at the zeal. அவருடைய வைராக்கிய வாஞ்சையை பாருங்கள். We don't have the passion to stand for the truth even before the traffic police. பல நேரத்துல இன்னைக்கு போக்குவரத்து காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடி நிற்கும் போதே சத்தியத்துக்கு நிக்க நாம தவறி விடுகிறோம். Even not before our manager. நம்ம மேல் அதிகாரிக்கு முன்னாடி நிற்பதில்லை. Even before our family. குடும்பத்துக்கு முன்னாடி நாம நிக்கிறதில்லை. But look at here. ஆனா இங்க பாருங்களேன். No, if you speak against anything the king, you will die. ராஜாவுக்கு விரோதமாக நாம் பேசினால் கொலை செய்யப்படுவோம். இப்போ என்ன அவர்னே இயேசு வேண்டாம்டா சொல்றாரு? Did the king say let's not have Jesus? He said okay, worship Jesus. அவர் இயேசுவை நீங்க ஆராதிச்சுக்கோங்க. Have some compromised attitude, man. கொஞ்சம் சமரசத்தோட இருந்துட்டுங்களே. Come on, we do that. No, you said Roman Catholicism is wrong. நீங்க ரோம கத்தோலிக்க திருச்சபை தப்புன்னு சொன்னீங்க. No, we don't have Roman Catholicism church. இப்போ ரோம கத்தோலிக்க திருச்சபை இல்ல. We have a new Anglican church. ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை இருக்கு. We don't call them as a father. நம்ம அவங்கள priest. ஆசாரியன்னு சொல்றது இல்ல. Now we are calling him as a pastor. போதகர்னு சொல்றோம். Presbyterian சொல்றோம். Clergyman. ஆலய காரியங்களை செய்கிறவர்கள். And look at, we removed all the idols. எல்லாம் இந்த சிலை வழிபாடை நம்ம அகற்றி விட்டோம். And we put the cross. சிலுவையை வர வச்சிட்டோம். Come on, what is your problem? ஐயா இதுக்கு மேல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? There were time you are not able to worship Jesus Christ. ஒரு நாள் இருந்துச்சு இயேசுவை கூட வழிபட முடியலன்னு கதர்னீங்க. And you're worshiping this and that idols. இந்த
சிலை வழிபாடு அந்த சிலை வழிபாடு எல்லாம் இருந்துச்சு. Now we have got Jesus. ஆனா இப்ப இயேசு இருக்கிறார். Not only Jesus, இயேசு மாத்திரமல்ல, and not even biblical theology has been taught. வேதாகம சத்தியங்களை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. Today people are talking about Arminianism, அர்மனிசத்தை குறித்து பேசுறாங்க, Calvinism குறித்து பேசுறாங்க, English Bible, ஆங்கில வேதாகமம். and look at all of them most of them become Protestants. அநேக ஜனங்கள் புரொட்டஸ்டன்ட் முறைப்படி தான் இப்பொழுது இருக்கிறார்கள். Compromise, no? கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், That's okay. அது பிரச்சனை இல்ல. Don't do too much. ரொம்ப ஓவரா போகாதீங்க. பைத்தியக்காரத்தனம் மாதிரி இருக்குது. It look crazy man. And the king made a contract. அதுக்கு ஒரு ஒப்புதலையும் அந்த ராஜா போட ஆரம்பித்தார். And lot of it's not a persecution, but kind of a threatening and persecution had happened. ஒரு முழுமையான உபத்திரவமாக இல்லாட்டாலும் ஒரு பயமுறுத்துறதும் அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கான ஒரு பயமுறுத்துற மேல அங்க நடக்க ஆரம்பிச்சது. 1660 he became a king. 1660 அவர் ராஜாவானார். This Charles II. இரண்டாம் சார்லஸ் ஆகிய இவர். And once the King Charles dead, முதலாம் சார்லஸ் மரித்த பின்பு no king now. இப்ப ராஜாவே இல்ல. Only the council is ruling the state. ஒரு இங்கிலாந்து தேச குழு இப்பொழுது தேசத்தை ஆட்சி செய்தது. Now again another king has come up. இப்பொழுது இன்னொரு ராஜா அங்கு வருகிறார். King Charles I, now King Charles II. முதலாம் சார்லஸ் மரித்த பின்பாக இரண்டாம் சார்லஸ் அவர்கள் அரியணையில் இருக்கிறார். He was the only survival kid of King Charles I. முதலாம் சார்லஸ் அவர்களுடைய ஒரே மகன் இவர்தான். He came. அவர் அரசவைக்கு வந்தார். Let me finish it all. இவங்க எல்லாரையும் நான் முடிக்க போறேன். He started torturing, கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். And there are few people, they taken them into prison. ஒரு சில ஜனங்களை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். He said, if you are not accepting me, move away from the country. நான் சொல்றத நீங்க ஏத்துக்கலனா இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லாவிட்டார். Before that, அதுக்கு முன்பு what he has done is, அவர் என்ன செய்தார்னா, he put an act of uniformity. ஒரு பொதுமையான ஒரு காரியம் என்ற ஒரு சட்டத்தை அவர் இயற்றினார். You are telling me that Calvinism is right? நீங்க கல்வினிசம் சரின்னு சொல்றீங்க. You are telling that Arminianism is right? நீங்க அர்மனிசம் சரின்னு சொல்றீங்க. You are telling me that so pure and holy living and so on. நீங்க ரொம்ப பரிசுத்தம் சுத்தம் இப்படி தான் வாழணும்ன்றீங்க. And you are telling me that it's okay to have that dress and all those things. உங்க முறைப்படி இந்த மாதிரியான உடைகளை பொருத்திக் கொள்ளலாம் நீங்க சொல்றீங்க. Okay, let me put a strict format. இப்போ நான் ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். Let me bring a law. Act of uniformity. ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை அவர் இயற்றினார். For the church. சபைக்காக. Church has given a law by the king. சபைக்கு என்ன செய்யணுங்கிற சட்டத்தை ராஜா இப்ப சொல்றாரு. And people, those who are not aligned with the law, removed from their post, removed from this ministry work. யாரெல்லாம் இந்த சட்டத்துக்கு உடன்படலையோ சம்மதிக்கலையோ அவர்களுடைய ஊழிய பொறுப்புகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். All the pastors and all the clergymen in the Church of England has been removed from their position. அநேக போதகர்களும் சபை ஊழியர்களும் தலைவர்களும் அவருடைய பொறுப்பிலிருந்து இந்த சட்டத்தினால வெளியேற்றப்பட்டார்கள். The one important thing is they have a common prayer book. அங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா பொதுவான ஒரு ஜெப புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க. The church, once the church starts, சபை ஆரம்பித்த உடனே the pastor cannot come and preach whatever he wants. போதகர் என்ன பிரசங்கிக்கிறங்கறத போதகர் முடிவு செய்ய முடியாது. Government has given a book. அந்த அரசாங்கம் ஒரு புத்தகத்தை கொடுத்தது. Come, வந்து you need to read the book. அந்த புத்தகத்துல இருக்கிறத வாசிச்சு whatever the rules they have given that book, you have to follow. That's it. அந்த புத்தகத்துல என்னெல்லாம் காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையே பின்பற்ற வேண்டும். All these things are also given by the government based on the Bible only. அவங்களும் இந்த புத்தகத்தை இந்த அரசாங்கமும் இந்த வேதத்துல இருந்து தான் கொடுத்தாங்க. But it becomes a ritual rather than a revival. ஒரு சடங்காச்சாரமாக அது இருந்ததே அன்றி ஒரு எழுப்புதலாக அது இல்லை. All the people have got dissatisfied. அநேக ஜனங்கள் இதனால ஏமாற்றம் அடைந்து. It happened 1662. 1662வது வருடம். And 2400 to 2500 ministers of God, they decided to leave the country. ஒரு 2400 இருந்து 2500 தேவனுடைய ஊழியர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார்கள். Few people said, okay, come on guys, let's have one church. அத கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஐயா நம்மலாம் இணைந்து ஒரு சபையா இருக்கலாமே. And few Quakers and Puritans, they said, okay, no compromise. ஆனா ஒரு சில தீவிர பரிசுத்தவான்கள் சொன்ன காரியம் இல்ல சமரசம்
செய்ய முடியாது. In that time only John Bunyan was in the prison. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் பனியன் என்பவர் சிறைச்சாலையில் இருந்தார். Why? எதனால? He has a church at his home. அவர் தம் வீட்டில் ஒரு சபை வைத்திருந்தார். How come you preach at home? எப்படி வீட்டில் பிரசங்கிக்கலாம்? When we have given the common prayer book. நாங்க தான் பொதுவான ஜெப புத்தகத்தை கொடுத்திருக்கிறோமே. Put him in the prison. அவரை சிறைச்சாலையில் அடையுங்கள். Because he is in the prison, what happened? அவர் சிறைச்சாலையில் இருந்தனால என்ன நடந்துச்சு? யாருக்கா தெரியுதா? Then only he started writing Pilgrims in Progress. அந்த சிறைச்சாலையில் இருந்துதான் மோட்ச பிரயாணம் என்ற அந்த அருமையான புத்தகத்தை அவர் எழுதினார். The second highest, largest sold book in the world after the Bible. நம்முடைய உலகத்துல வேதாகமத்திற்கு அடுத்து அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம்னா அது இந்த மோட்ச பிரயாணம். He was also a Puritan. அவரும் ஒரு தீவிர பரிசுத்தவான். Now what happened is there are so many people, okay, let us not live in this country, let's leave from the country itself. அநேக ஜனங்கள் இப்பொழுது என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, இந்த தேசத்துல நம்ம வாழ முடியாது, ஆகவே இந்த தேசத்தை விட்டு வெளியே செல்வோன்னு முடிவு செஞ்சாங்க. So the timeline is a little bit different here and there. அந்த காலகட்டம் அந்த வருடங்கள் கொஞ்சம் அங்க முன்ன பின்ன இருக்கலாம். Because it is all included Europe, ஏனென்றால் ஐரோப்பா தேசம், இங்கிலாந்து தேசம், Ireland, அயர்லாந்து தேசம், ஸ்காட்லாந்து தேசம், even Spain. இன்னும் சொல்ல போனா ஸ்பானியா தேசம். No, we consider it all just one nation. அந்நாட்கள் இது எல்லாமே ஒரே நாடு போல தான் கருதப்பட்டது. So here and there people started moving. ஆகவே அங்க இங்குமா கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. And there was a man called William Bradman. வில்லியம் பிராட்மேன் என்ற ஒரு தலைவர் அந்த காலத்தில் எழும்பினார். So that man collected all the people. அவர் இந்த William Bradman இல்ல Bradford. மன்னிக்கவும், அவருடைய பெயர் வில்லியம் பிராட்ஃபோர்ட். இந்த வில்லியம் பிராட்ஃபோர்ட் அவர்கள் இப்படி அதிருப்தியா இருந்த எல்லா ஜனங்களையும் அவர் இணைத்து, so they started, they have one ship. ஒரு கப்பல்ல அவர்கள் ஏறி, that ship is called Mayflower என்று அழைக்கப்பட்ட அந்த கப்பல்ல ஏறி, so they are all gathered, அவங்க சேர்ந்து, and they are just moving from England to America. இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். That time America was newly found. It was a kind of a colony. அந்நாட்களில் தான் அமெரிக்கா தேசம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காலனியாக இருந்தது. So while they are entering into the ship, அந்த கப்பல் அவங்க ஏறும்போது they have a document. அங்க ஒரு ஆவணம் கொடுக்கப்பட்டது. That is Mayflower Compact. Mayflower Compact என்பது அந்த ஆவணத்தின் பெயர். So what is that? அதுல என்ன இருந்துச்சுன்னா, it is a contract. அது ஒரு ஒப்பந்தம். If you want to come along with this, நீங்க எங்களோட வரணும்னா, if you want to come live in that colony, நாங்க சேர்ந்து இருக்க போற அந்த இடத்துல நீங்க வசிக்கணும்னா, you need to follow all the biblical rules. இந்த வேதாகம முறைமைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். If you don't follow the biblical rules, ஒருவேளை இந்த வேதாகம முறைமைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால், you will be excommunicated from the colony. நீங்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுவீர்கள். Even we don't have such kind of rules in our family, but they do have such kind of rules for the country. நம்ம குடும்பத்திலேயே நாம இப்படிப்பட்ட முறைமைகளை இன்று பின்பற்றுவதில்லை, ஆனா அன்னைக்கு அவங்க தேசத்திற்கு எப்படிப்பட்ட முறைமைகளை வைத்திருந்தார்கள். And a group of people, they started traveling from Europe to America. ஒரு கூட்ட ஜனங்கள் ஐரோப்பா தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். And they came to a place called Massachusetts. கனெக்டிகட் என்கிற இடம், மாசச்சூசெட்ஸ் என்ற இடத்துல காணப்படுற அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். Massachusetts in Connecticut. மன்னிக்கவும், மாஸ்கட்டிஸ் என்ற இடம் கனெக்டிகட் என்ற ஒரு பிராந்தியத்தில் இருக்குது. அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். They came, அவர்கள் வந்து, they formed their own homes, வீடுகளை கட்டினார்கள், their own schools, தங்களுக்கென்று பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள், their own universities, தங்களுக்கென்று பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்தினார்கள், they started working on their own business, தங்களுடைய சொந்த தொழில்களை ஆரம்பித்தார்கள். one thumb rule is, ஒரே முக்கிய காரணம், biblical principles, வேதாகம கோட்பாடுகளின் அடிப்படை. that people are called as Puritans. இந்த கூட்ட ஜனங்களுடைய பெயர்தான் அதிதீவிர பரிசுத்தவான்கள். And they got that name because they want to live in purity. ஏன் இப்படிப்பட்ட பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அவங்க இருந்ததுனால. Hallelujah. Hallelujah. Do you like them? இது உங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா? Do you ready to live like them? அவங்கள போல வாழ தயாரா இருக்கிறோமா?
entire American government system has been defined by these group of people. இந்த மொத்த அமெரிக்க தேசத்துடைய அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையுமே இந்த கூட்ட ஜனங்களாலே இயற்றப்பட்டது. நான் சொன்னா தப்பா நினைக்க கூடாது. Don't take me wrong. Everybody has a dream when to go to America. நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு அமெரிக்க தேசத்திற்கு செல்லணும். No, look at Americans road. அமெரிக்க தேசத்துடைய இந்த ரோட பாருங்க. And look at their financial systems. அவங்களோட பொருளாதார வசதிகளை பாருங்கள். And look at the facilities. அங்க காணப்படுற கட்டமைப்புகளை பாருங்கள். Look at the advancements. இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு பாருங்க. How come they got it all? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? I told this one example to I think some of us, but let me reiterate that. ஒரு உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்ல விரும்புறேன். So when America has found, அமெரிக்க தேசம் உருவான போது there was an exhibition will be happening every year in the Britain. பிரிட்டன் தேசத்துல ஒவ்வொரு வருடமும் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். And they'll have a separate place for every country. ஒவ்வொரு நாட்டுக்கென்று ஒரு இடத்தை அந்த கண்காட்சியில ஒதுக்கி இருப்பாங்க. And they have given a space for US as well. ஆகவே அதன் அடிப்படையில் அமெரிக்க தேசத்திற்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. But US didn't have much inventions. ஆனா அங்க வைப்பதற்கு கண்டுபிடிப்புகள் அநேகமாக அமெரிக்க தேசத்தாரிடம் இல்லை. And the English British media had written in their paper. ஆகவே இங்கிலாந்து தேசத்தின் செய்தித்தாள் இப்படி கேலி செய்தா எழுதினார்கள். They couldn't even fill the place that we have given for the exhibition. I don't know how they are going to fill that entire space they have occupied. கண்காட்சியில கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச இடத்தை நிரப்புறதுக்கே அவங்கள்ட்ட கண்டுபிடிப்பு இல்லையே, அந்த முழு தேசத்தையும் நிரப்பி எப்படிதான் வாழ போறாங்களோன்னு சொல்லி கேலி செய்தார்கள். They got only two inventions. ரெண்டு கண்டுபிடிப்புகள் மாத்திரம் கொண்டு வரப்பட்டது. The one invention is it's something like the reaping machine. அதுல கொண்டு வரப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா கதிர்களை அறுக்கும் இயந்திரம். And they said, okay, give us the demo. இத எப்படி செயல்முறை காண்பீங்களேன்னு சொன்னாங்க. And they given the demo. செயல்படுத்தி காண்பித்தாங்க. And they said, அவங்க சொன்னாங்க, for one day, ஒரு நாளிலே for acres it will do the reaping business. ஏக்கர் கதிர்களை இது அறுத்து விடும். Wow! ஐயா, how much human resources we need? அதுக்கு எவ்வளவு ஜனங்கள் நம்ம attention of entire all the different countries focused on that one mission. எல்லா தேசத்தின் கவனமும் அந்த ஒரு கண்டுபிடிப்பின் மேல் பதிந்தது. That kickstart the economic changes. அது அந்த பொருளாதார வசதி வாய்ப்புகளுக்கு ஒரு தீப்பொறியாக ஆரம்பமானது. You know who made that mission? அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? A man who has been trained, who's got a parents whom trained by a Puritan. தீவிர பரிசுத்தவான்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு பெற்றோருடைய மகன்தான் இவர். The Puritans went from here to there. இங்கிலாந்து தேசத்திலிருந்து அதிதீவிர பரிசுத்தவான்கள் அங்க சென்றார்கள். They started helping many people, those who lived there. அங்கிருந்த மற்ற ஜனங்களுக்கு இவங்க உதவி செய்தாங்க. And because of their knowledge, their wisdom, அவங்களுடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் gospel spread over. சுவிசேஷம் பரவியது. The reformed theology, சீர்திருத்த கொள்கையானது, the Puritanism, அந்த அதிதீவிர பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறை, and people started following the practices. அதை ஜனங்களும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். God raised them. தேவன் அவர்களை பயன்படுத்தி God blessed them. அவர்களை ஆசீர்வதித்து they became prosper. அவர்கள் செழிப்படைந்து because of them the entire nation has got prospered. அவர்கள் மூலமாக அந்த முழு தேசமும் செழிப்பானது. Hallelujah. Hallelujah. You understand what I'm saying? சொல்ல வரது புரியுதா? Oh, United States is a great country. ஐயா, இந்த அமெரிக்க தேசமானது அது பயங்கர தேசம். Not the western world is great. ஐயா, அந்த மேற்கத்திய உலகம் அது பெருசல்ல. Who made the western world as great? They are really great. அந்த மேற்கத்திய உலகத்தை இவ்வளவு சிறந்ததாக மாற்றி அந்த கூட்ட ஜனங்களை சிறந்தவர்கள். Puritans are greater than western world. ஆதி தீவிர பரிசுத்தவான்களே இந்த மேற்கத்திய உலகத்தை விட சிறந்தவர்கள். Who made the Puritans? இந்த தீவிர பரிசுத்தவான்களை உருவாக்கியது What யார்? made the Puritans? எது உருவாக்கியது? This word of God made the Puritans. இந்த தேவனுடைய வார்த்தை உருவாக்கியது. Because of the zeal towards the word. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மேல இருந்த பக்தி வைராக்கியம். Because of the passion towards the word. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக இருந்த வைராக்கிய வாஞ்சை. They just want to live by the word. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடிவெடுத்தார்கள். Because that they become prospered. இதனாலேயே அவர்கள் செழிப்படைந்தார்கள். We want to go to US. நாம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். But we are not ready to become a Puritan. Who defined the destiny of US. ஆனா இந்த அமெரிக்கா தேசத்தின் தலையெழுத்தையே எழுதுவதற்கு காரணமாக இருந்த இந்த அதிதீவிர பரிசுத்தவான்கள் போல நாம் இருக்கணும்னு
ஆசைப்படுறது இல்லையே. And we salute the Puritans. அதி தீவிரமான பரிசுத்தவான்களை பார்க்கும்போது நம்ம அவங்களை பாராட்டுகிறோம். But no difference between you and them. ஆனா நமக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. If you wanted to learn the word and if you want to live the world religiously in a very strict manner, let me tell you, you are also Puritan. You can make like the Western world in your own home. ஐயா, நீங்களும் இந்த தேவனுடைய வார்த்தையை நேசித்து இந்த தேவனுடைய வார்த்தையை படித்து இதன்படியே கட்டாயமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த தீவிர பரிசுத்தவான்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி மேற்கத்திய உலகத்தை அவர்கள் செழிப்பாக்கினார்களோ அதே போல உங்களுடைய உலகமாகிய உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சுற்றுப்புறத்தையும் உங்களாலேயே செழிப்படைய செய்ய முடியும். The Western world made by this book. அந்த மேற்கத்திய உலகத்தின் அடிப்படை கட்டமைப்பின் அஸ்திபாரம் இந்த வேத புத்தகம். And Israelite people, they lived such a life because of this book. இஸ்ரவேல் தேசம் அன்று சிறந்து வாழ்ந்ததற்கான காரணம் இந்த வேத புத்தகம். Let me tell you this. நான் இதை சொல்றேன். We are learning the word here. நாம் இங்கே வேதத்தை கற்றுக்கொள்கிறோம். If we start to live by the word, கேட்ட சத்திய வேதத்தின் கடினம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் even you can make your own Western world in your family. உங்க குடும்பத்தையும் அந்த மேற்கத்திய உலகத்தை போல ஒரு சிறந்த இடமாக மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. Are you all there with me? எல்லாரும் இருக்கிறீங்களா? Is it useful? நான் சொல்றது புரியுதா? I want this history has to be spread. இந்த சபை வரலாறு நாம் அறிந்து அது பரவ வேணும்னு எதிர்பார்க்கிறேன். Now few lessons learned for us. இதுல இருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So I have too much to say, but I just quote few principles they have followed and I'll finish. நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனா எல்லாம் சொல்ல நேரம் இருக்குது. ஆகவே அவர்கள் பின்பற்றிய ஒரு சில கொள்கைகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். Look at this lighthouse. இந்த கலங்கரை விளக்கத்தை பாருங்கள். What is the difference between this lighthouse and the previous one? The fire, to keep the warm. அந்த கலங்கரை விளக்கத்திற்கும் நம்மளை குளிர் காய்வதற்காக வைக்கப்படுற இந்த நெருப்புக்கும் என்ன வித்தியாசம்? Both of them are giving lights. இரண்டுமே வெளிச்சம் கொடுக்கிறது. And the purpose of both of it at one extent light. ரெண்டுமே வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற கருவிகள். But this, the fire that is we made for warming, இந்த குளிர் காய்வதற்காக வைக்கப்பட்ட இந்த நெருப்பானது this is not only give the light, அது நெருப்பை மாத்திரம் வெளிச்சத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, it also gives us the heat. நமக்கு உஷ்ணத்தையும் கொடுக்கிறது. It's warmth us. நம்மளுடைய நமக்கு ஒரு உஷ்ணத்தை கொடுக்கிறது. So do you think maybe if you have a lighter view, கொஞ்சம் மேலோட்டமா பாத்தீங்கன்னா this fire is much more beneficial than that light from the lighthouse. ஐயா, இந்த குளிர் காய்வதுக்காக வச்சிருக்க இந்த நெருப்பு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. அந்த கலங்கரை விளக்கத்தை விட இதுதான் நல்ல பிரயோஜனம் நம்ம நினைப்போம். Originally Christianity was like a lamp at the lighthouse. ஆனால் உண்மையாக ஆரம்பத்திலே கிறிஸ்தவம் எப்படி இருந்ததுனாலே மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு போல கலங்கரை விளக்கம் போல இருந்தது. Whoever in the sea, அந்த கடல்ல யார் இருந்தாலும், whoever don't know the directions, வழி தெரியாமல் அலைந்திருந்தாலும், they will see the light of the lighthouse. அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து வருகிற வெளிச்சத்தை பார்ப்பார்கள். And the light will help the ship to come to the seashore. அந்த வெளிச்சமானது கலங்கரை விளக்கிலிருந்து வருகிற அந்த வெளிச்சமானது சரியான இடத்திற்கு கரைக்கு வந்து சேர்வதற்கு உதவி செய்யும். We reduce the standard little bit. நம்ம தரத்தை நாமளே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி, and we came to a place where the campfire kind of, நாம இன்னைக்கு இந்த குளிர் காய்க்க வைக்கிற இந்த நெருப்பு மாதிரி வந்துட்டோம். and we said that light will not give the warmth. நாம என்ன சொல்றோம்? ஐயா, அந்த கலங்கரை விளக்கும் உஷ்ணத்தை கொடுக்காதே. But this fire, இந்த குளிர் காய வைக்க நெருப்பு, it will give the light, அது வெளிச்சத்தையும் கொடுக்குது as well as warmth. உஷ்ணமாக வைக்க உதவுது. So shout, ஆகவே இது சிறந்தது. clap, கை தட்டுங்க, குதிங்க, jump, குதிங்க. You are having feelings. உணர்ச்சி வசப்படுங்க. Here you have the word, இங்க வசனம் இருக்கு, and you have the feelings. அது மாத்திரம் உணர்ச்சி வசப்படுதல் இருக்கு. You have the heat, உஷ்ணமும் இருக்கு, and you have the lamp, வெளிச்சமும் இருக்கு. This is what better Christianity. ஆகவே இதுதானே சிறந்த கிறிஸ்தவம்னு நினைக்கிறோம். That is how we got deceived. இப்படிதான் நாம் வஞ்சிக்கப்பட்டோம். Let me show you few principles they have followed quickly.
அந்த தீவிர பரிசுத்தவான்கள் பின்பற்றிய ஒரு சில கொள்கைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். Please note this down. Okay, these are all things very, very important. இதை தயவு செய்து எழுதி கொள்ளுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The first one is முதலாவது, they are understanding against the deception. இந்த வஞ்சகத்திற்கு விரோதமாக அவர்களுக்கு இருந்த புரிதல். There was a guy called Samuel Ward. சாமுவேல் வார்ட் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். And the first one is a Samuel Ward. He was a Puritan. அந்த முதலாவது படத்துல பார்க்கிற சாமுவேல் வார்ட் என்பவர் ஒரு அதிதீவிர பரிசுத்தவான். Look at their standard. அவங்களுக்கு இருந்த அந்த தரத்தை பாருங்களேன். In his diary 23 April 1595. அவர் தன்னுடைய தினசரி குறிப்பெடுப்பதில் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1595வது வருடம். Maybe before moved to this place or moved early, whatever it is. ஒருவேளை இந்த அமெரிக்க தேசத்துக்கு குடிபெயர்ந்த பின்பாகவோ இல்லை அதற்கு முன்பாகவோ இருந்திருக்கலாம். He has written in this way. அவர் இப்படி எழுதியிருக்கிறார். My eye was lingering and watched, I should not watch, and that becoming the thought. என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடாத சில காரியத்தை பார்த்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு சில சிந்தனைகளும் அப்படி பிறக்க ஆரம்பிக்குது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். So he says like, because my eye was looking at certain things that I should not watch, and since it had watched them, my thoughts are also getting birth in the same way. Nobody will know this sin. இந்த தப்ப ஒருத்தருக்கவே பார்க்க முடியாது. But hundreds of years later, ஆனா நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்பும் now we know that man one day watched something wrong. நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த மனிதர் ஒரு நாள் ஒரு தவறான காரியத்தை பார்த்திருக்கிறார். And he had a bad thought. அதன் மூலமா ஒரு தவறான சிந்தனை உருவானது. You raise me your hand if you have not seen anything wrongly and you don't have any bad thought in the last 1 week. இந்த கடந்த ஒரு வாரத்துல நான் எதையும் தவறாக பார்க்கவில்லை, எந்த தவறான சிந்தனையும் என் மனசுல இல்லைன்னு நீங்க சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். If you would have asked me, okay Christians, did you kill anybody? ஒருல நீங்க இப்படி கேட்கலாம், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் யாராவது கொலை செய்தீங்களா? If you do not murder, raise your hands. கொலை செய்யலனா கரங்களை உயர்த்துங்கன்னு சொன்னா I'll raise my hands. நான் என் கரங்களை உயர்த்துவேன். And if you said if you haven't steal something, நீங்க எதையும் திருடுனீங்களான்னு கேட்டா yeah இல்ல நான் திருடவில்லை. You know, those who are married and have a good life, many will raise their hands. திருமணமாகி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கு யாரெல்லாம் கேட்டா நிறைய பேர் கரங்களை உயர்த்துவோம். I have never done the adultery, many will raise their hands. நான் விபச்சாரம் செய்யவில்லைன்னு சொன்னா நிறைய பேர் கரங்களை உயர்த்துவோம். But that man one day had a bad thought. ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு தவறான சிந்தனை ஒரு நாள் இருந்தது. And once he looked at something which is wrong. ஏதோ ஒரு தவறான காரியத்தை அவர் பார்த்து விட்டார். And he noted it as a big mistake that he has done. அது ஒரு மிகப்பெரிய பாவம் தான் செய்ததாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். They will write every time they are sinning, they'll write their sins and temptations and how they have suffered, they'll write it. அவங்க ஒவ்வொரு முறையும் தாங்கள் சந்திக்கிற பாவங்களையும் இல்லை சந்திக்கிற சோதனைகளையும் இல்லை அந்த சோதனைகளையும் பாவங்களையும் மேற்கொள்வதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை எழுதி வைப்பார்கள். And this guy, next one is Nehemiah Wallington. இரண்டாவது படத்துல நீங்க பார்ப்பார் பேர் Nehemiah Wallington. Nehemiah Wallington. And this man, இந்த மனிதர் such a, he was writing every sin and everything. தன்னுடைய எல்லா பாவங்களும் அப்படி எழுதி வைத்துக் கொண்டிருப்பார். He has 50+ notebooks written. அப்படி எழுதினதே கிட்டத்தட்ட 50ற்கு மேலான புத்தகங்கள் இப்படியே அவர் எழுதியிருக்கிறார். நோட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் செஞ்ச தப்பை எழுதி வச்சு 49 முதல் 50 நோட்டு நிரம்பி இருந்துச்சாமா. He took a notebook. He started writing every day what he had made a mistake or a sin on that day, and that itself is more than 49 to 50 books. இப்படி ஒரு வாழ்க்கையை நீ உங்களால என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? Can we even imagine such a lifestyle today? And ஒரு நாள் அவர் எழுதி வைக்கிறாரு. And one day he has written like this. Why did I give in yesterday? இந்த பாவத்துக்கு நான் ஏன் ஈடு கொடுத்தேன் நேத்து? Why did I give in, or why did I give in to this sin yesterday? And why did I think like this 2 hours before? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக நான் ஏன் இப்படி யோசிச்சேன்? சார் நம்ம சண்டை போட்டுட்டே 4 மணி நேரம் பேசாம இருக்கிறோம். Many times even today we even get fight and we don't even talk for 4 hours. ஆனா நம்ம reformed church. But we call ourselves as Reformed Church. And we look at all the people, they have misunderstood about, they don't have the correct understanding about this doctrine, that doctrine. We do have the right understanding. ஆனால் மற்ற திருச்சபைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த
தவறான உபதேசம் இருக்கிறது, இந்த காரியத்தில் அவர்களுக்கு புரிதலை தப்பா இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு சொல்றோம், நம்ம சரியா இருக்கிறோம் நினைக்கிறோம். But look at this guy. ஆனா இந்த மனிதரை பாருங்கள், He is writing, அவர் என்ன எழுதுகிறார்? why I had a bad thought 2 hours before. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி எனக்கு ஒரு தவறான சிந்தனை? And he said, okay, fine. You know why? ஏன் தெரியுமா? Because Jeremiah 17:9 says, எரேமியா 17:9 சொல்லும்போது, the heart is deceitful above all things and desperately sick, who can understand it? நம்முடைய இருதயமானது எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, யாரால் இதை புரிந்து கொள்ள முடியும்? So he said, okay, that is why I had the bad thought. அதனால தான் எனக்கு இந்த தவறான சிந்தனை. So every time whenever they are sinning, they are confessing the scriptures and just moving away. Repenting, sinning and repentance is very quick, immediate effect. ஆகவே ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் அந்த தவறை அறிக்கையிட்டு தேவனுடைய வசனத்தின்படி அதை உடனடியாக மேற்கொள்வதற்கு முடிவு செய்தார்கள். I don't know how much it is getting impacted in your heart. உங்க மனசுல இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுதுன்னு எனக்கு தெரியல. And being very honest, I am not presenting this so that you will get disturbed. இத சொல்றதுனால நீங்க பயங்கர தாக்கம் அடையணும், எமோஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலும் இதை சொல்லவும் இல்லை. But if you want to have success in your life, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், we want to go to on site, நாம வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், we want their success, அவங்களுடைய வெற்றி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். but how come they got the success? ஆனால் அவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு வெற்றி உண்டானது? That success came from Puritans. அந்த வெற்றிக்கு அடித்தளமிட்டவர்கள் And what Puritans did? இந்த அதிதீவிர பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள்? They followed the Bible. வேதத்தை பின்பற்றினார்கள். Oh, they know the Bible. வேதத்தை அறிந்திருந்தார்கள். And they practiced the Bible like this. வேதத்தை இப்படி அவங்க பின்பற்றி இருந்தாங்க. Every deception, ஒவ்வொரு முறையும் தவறும் போது, a small deception, ஒரு சின்ன தவறாக they இருந்தாலும் focus the light on it. தங்கள் மொத்த வெளிச்சத்தையும் அதன் மேல் பாய்ச்சி, They switch on the torch. அவங்க ஒரு டார்ச் அதன் மேல் அடித்து, And line by line, their thoughts and their hearts, they read it. தங்களுடைய மனதில் ஏற்படுகிற ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சோதித்தறிந்து, many times we simply speak something but think something. பல நேரத்துல மனசுல எதையோ ஒன்று நினைச்சிட்டு வெளியே வேற எதையோ நம்ம பேசுறோம். Wonderful skit yesterday. What they did based on the mirror. நேற்று நம்ம அருமையான ஒரு நாடகத்தை பார்த்தோம், அந்த கண்ணாடியை வச்சு அவங்க போட்ட நாடகம். That is basically Puritans. அது ஒரு அதிதீவிர பரிசுத்தவான்களுடைய கோட்பாடு. So they know, no, it's not, we are able to worship but just doing that without love with the person who is standing next to us. ஐயா, நாம தேவனுடைய சபையிலே நின்று ஆராதிக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய சபையிலே நம்மளுடைய பக்கத்தில் நிற்கிற மனிதரை நேசிக்க தயாராக இல்லை. ரொம்ப சிம்பிள். இட்ஸ் வெரி ஈஸி. கணவனோட சண்டை போட்டுட்டு மனைவியோட சண்டை போட்டு ஆராதிக்க முடியுது, நம்மளால பைபிள் படிக்க முடியுது, ஏன் பிரசங்கம் கூட பண்ண முடியுது. We are able to come to the church and worship the Lord even after having a fight with our spouse, with our husband or a wife, and even we are able to preach even after having a fight with the spouse. But they took the torch. ஆனால் அவர்கள் அந்த விளக்கை எடுத்து, they just throw the light over their heart. தங்களுடைய இருதயத்தின் மேல் வெளிச்சத்தை பாய்ச்சி, reading each lines, ஒவ்வொரு சிந்தனைகளையும் அதை கண்டறிந்து, they are not comparing with the thoughts of others. மற்றவர்களுடைய சிந்தனைகளோடு தங்கள் சிந்தனையை ஒப்பிட்டு பார்க்கல. You my husband, you think in that way, but I am thinking only this way. I am better than you. ஐயா, நீங்கள் என் கணவராக இருக்கலாம், நீங்கள் இந்த விதத்துல சிந்திக்கிறீங்க, நான் மனைவியாக இப்படி சிந்திக்கிறேன், ஆகவே உங்களை விட நான் சிறந்தவன் அவங்க சொல்லலாம். No. இல்ல, they read each and every thoughts, ஒவ்வொரு சிந்தனைகளையும் சோதித்து அறிந்து, and they compare with the Bible. வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறாங்க. Oh, I am thinking like this. ஏன் இப்படி சிந்திக்கிறேன்? But Bible says this. ஆனால் வேதம் இதை God சொல்கிறது. help me. தேவன் எனக்கு உதவி செய்யும். கொலையா பண்ணிட்ட. Man, have you actually murdered someone? Sir, கொலைலாம் பண்ணல சார். No, I didn't murder. அப்ப என்ன கோபம் பண்ணிட்டியா? Did you do anything against it? ஐயா, இல்ல கோபம்லாம் படல சார். No, I didn't get anger. ஆனா கொஞ்சம் கோபமான எண்ணம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. But I had a thought of getting anger. போயா கொன்னுட்டே பரிசுத்தவானா எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கறான். Hey man, there are many who even killed and are living as holy. Can you please move on? My dear brothers and sisters, எனக்கு அன்பான நண்பர்களே, this disturbed me a lot literally. இது என்ன ரொம்ப என்னை சிந்திக்க வைத்த காரியம். Let me tell you, I am just questioning myself many times. நான் பல நேரம் என்னை நான் இப்பொழுது கேள்வி கேட்கிறேன்.
கேட்கிறேன். Pushparaj, tell me honestly. ஐயா முழு உண்மையா நீங்க சொல்லுங்க. Why did you do this? ஏன் இதை செய்தீங்க? Why did you say that? ஏன் இதை சொன்னீங்க? What was your intention? உங்களுடைய நோக்கம் என்ன? Okay, everybody will see this way. எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க. But what is your internal intention doing this? ஆனால் உங்களுடைய உள்ளான நோக்கம் இந்த காரியத்தை செய்ததுக்கு பின்னால என்ன இருந்துச்சு? I felt ashamed about myself for many things. பல நேரம் பல காரியங்களை குறித்து நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். Oh, maybe people will read XYZ. உள்ள ஜனங்கள் என்னை பார்க்கும்போது இது இதை வாசிப்பீங்க. My intention was ABC. ஆனா என்னுடைய நோக்கம் உள்ளான மனதின் நோக்கம் வேறு காரியமாக இருக்கும். But outward I project XYZ. ஆனா வெளியே நல்லவனாக காண்பிக்கிறேன். Everyone will read me and write XYZ. வெளியே நான் செய்கிற காரியங்களை வைத்து மதிப்பிட்டு எழுதுகிறார்கள். But God reads me and written in his notebook ABC. ஆனால் தேவனானவர் என்னை பார்க்கும்போது என்னுடைய உள்ளான மனதின் எண்ணங்களை பார்த்து அதை தான் குறிப்பாக எழுதுவார். Shame on me. என்னை குறித்து நான் வெட்கப்படுவேன். I am telling this honestly. நான் முழு மனதோடு உண்மையாக இதை நான் சொல்லுகிறேன். I have this problem. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. Many times I am missing when compared to this Puritans. இந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது நான் எவ்வளவு தவறுகிறேன். What kind of Christian life we live? எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்கிறேன். I am not here to question you what you think and what you say. ஐயா நீங்க எதை சிந்திக்கிறீங்க இல்ல எதை பேசுறீங்கன்னு கேள்வி கேட்பது நான் வரவில்லை. But I am talking about myself. ஆனா நான் என்னை குறித்து கேள்வி கேட்கிறேன். There are many times பல நேரம் Sylvan will not read what is in my heart, but he reads my lips. ஒருவேளை பல நேரத்துல ஐயாவோட மனதுல என்ன இருக்குது எனக்கு புரியாது. ஆனா என்ன சொல்றாங்கற வார்த்தைகளை மாத்திரம் நான் கவனிக்கிறேன். But God sees my heart. ஆனால் தேவனோ என் இருதயத்தை பார்க்கிறார். God reads my heart. தேவன் என் இருதயத்தை வாசிக்கிறார். It is okay, Sylvan. ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஐயா. I am happy only. நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். Sylvan reads this. அது ஒரு நான் ஐயா அப்படி சொன்னதா நினைச்சுக்கலாம். God reads what is in my heart. ஆனால் தேவனோ என் மனதை அறிந்தவராய் இருக்கிறார். God read பண்றது இருக்கட்டும். And let me put it this way. When John was sharing the word, Hagar found the God who sees, but Hagar, do you see that the God seeing you? கடந்த மாதம் நம் குடும்ப கூடையில ஜானனா செய்தி கொடுத்த போது சொன்ன காரியம் தன்னை காண்கிற தேவன் என்பதை ஆகார் அன்று அறிந்து கொண்டாங்க மாத்திரம் இல்ல. ஆனா ஆகாரே அந்த தேவன் உன்னை காண்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டாயா? Hagar, God sees your tears. ஆகாரே உன் கண்ணீரை தேவன் கண்டார்னு சொல்றோம். Hagar, God sees your thirst. ஆகாரே உன்னுடைய வேதனையை தாகத்தை தேவன் கண்டார்னு சொல்றோம். Hagar, God sees the wilderness. இந்த வனாந்தர பாதையை தேவன் கண்டார் ஆகாரேன்னு சொல்றோம். Hagar, God sees the humiliation that you are gone through. ஆகாரே நீ போகிற அந்த துன்பப்படுத்தும் கஷ்டமான பாதையை தேவன் கண்டார்னு சொல்றோம். Hagar, God sees the rejection that you are facing. உனக்கு நடந்த புறக்கணிப்பு நிராகரிப்புகளை தேவன் கண்டார்னு சொல்கிறோம். இது எல்லாம் ஒரு சத்தியம். All these things are one part of the truth. ஆனா பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? But the greater truth is ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது. God is watching. God is watching. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Many years before, பல வருடங்களுக்கு முன்பாக when I was working in the company, நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்த போது ராஜ் விஜய் என்ற ஒரு மனிதர் he has given one sermon based on this exactly this passage. இந்த பகுதியிலிருந்து ஒரு செய்தி அவர் கொடுத்தார். And he made this statement. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, don't ever forget that you are under surveillance. நீங்கள் எப்பொழுதும் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். There are a lot of cameras are watching you. பல சிசிடிவி கேமராஸ் நம்மளை சுற்றி நம்மளை கண்காணிக்கிறது. Let me tell you. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். There are so many cameras are watching your heart. ஆனால் பல கேமராக்கள் உங்கள் இருதயத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. Do you have the light? அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்குதா? If you go to John's house, the new one, இப்போ ஜானனா இருக்கிற அந்த புதிய வீட்டுக்கு செல்லும்போது there was a CCTV camera in front of the home. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. Daytime, பகல் நேரத்துல okay, it can record anything. அது எல்லாத்தையும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். Because of the sunlight. ஏன்னா சூரிய ஒளியின் வெளிச்சம் இருக்கிறதுனால. But night time, ஆனால் இரவில the camera shed its light. அந்த கேமராவில் இருந்து ஒரு வெளிச்சம்
வெளிச்சம் பாய்ச்சப்பட்டு and he sees what is there. அதற்கு முன்பாக என்ன இருக்குது படம் பிடிக்கிறது. Many times பல you நேரத்துல no need to have an internal light. பல நேரத்துல நமக்கு உள்ளாக ஒரு வெளிச்சம் வச்சு தான் நம்ம தவற கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. If I what I'm saying is many times, for example, if I got angry with the Sylvan மன்னிக்கவும், நான் திரும்ப சொல்றேன், ஒருவேளை ஐயாவுக்கு என் மேல் கோபம் உண்டானா and blasted at him, என்னை கோபத்தில் அவர் திட்டி விட்டார் என்றால் most of you will know that okay, Pushparajana shouted at Sylvan. இங்க இருக்கிற அநேகருக்கு இப்போ தெரிஞ்சிரும் ஐயாவுக்கு கோபத்தினால சில்வனை திட்டி இருக்காங்கன்னு. I cannot see his face, என் முகத்தை பார்க்க முடியாது, he cannot see my face, நான் அவர் முகத்தை பார்க்க மாட்டேன். and then after some time கொஞ்ச நேரம் கழிச்சு I know it's wrong, அது தவறுன்னு புரியுதுனால everybody knows it is wrong, எல்லாருக்கும் தவறுன்னு தெரியும், nobody need to come and tell me that is wrong. யாரும் வந்து என்கிட்ட நீங்க தவறு செஞ்சீங்கன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. Oh Sylvan, sorry Sylvan, I'm sorry, forgive me. சிலன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும்போது this is the CCTV operating in the daylight. இது பகலில இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா மாதிரி. But ஆனால் if I say, ஒருவேளை இப்படி சொல்றேனே, நீ சொல்றது ஓகே செல்வன், whatever it says right, okay, I'll accept, நான் ஏற்றுக்கொள்கிறேன். now there is no light, இப்போ வெளியே எந்த வெளிச்சமும் இல்லை, nobody is watching, யாரும் பார்க்கல, now I need a CCTV camera with light. இப்போ தன்னிலே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு கண்காணிப்பு கேமரா எனக்கு தேவை. I need to put the light in my heart, அந்த கேமராவை என்னுடைய இருதயத்தில் வச்சு and I'm taking the data, அதுல இருந்த தகவல்களை எடுத்து, now that camera in John's house, it gives the light. ஜானனா வீட்டில் இருக்க அந்த கண்காணிப்பு கேமரா அதனுடைய ஒரு வெளிச்சம் கொடுக்கும். Why it gives light? எதுக்கு தண்ணிலே ஒரு வெளிச்சம்? To capture the scene, முன்னாடி இருக்கிற படத்தை புகைப்பிடிப்பதற்காக. உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா, if there is a light within you, யாருமே பார்க்காத இருட்டில் கூட நீங்க என்ன தப்பு பண்றீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். even if it's a complete darkness which none else can watch, still you yourself knew what mistake that you have done. I'm very serious. நான் ரொம்ப ஆழமாவே இதை சொல்றேங்க. You can convince your pastor, உங்க போதகரை நீங்க சரி நம்ப வச்சிரலாம். you can convince your parents, உங்க பெற்றோருக்கு முன்னாடி நல்லவங்க நம்ப வச்சிரலாம். you can convince your spouse, உங்க மனைவியை கூட நீங்க நம்ப வச்சிரலாம். you can even convince your children, உங்க குழந்தைங்க முன்னாடி கூட நீங்க நம்ப வச்சிரலாம். but let me tell you, you are in the disaster. ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய வஞ்சகத்துல இருக்கிறீங்க. Because God's camera, ஏன்னா தேவனுடைய புகைப்பிடிக்கும் கருவி surrounded by all light, எப்பொழுதும் கொடுக்கிற ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிறது. அந்த கேமரா ஆன் ஆகிறதுக்கு முன்ன, before that camera is getting on, you know what they did? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? They put the light in their heart. அவங்க தங்களுடைய இருதயத்துல வெளிச்சத்தை பாய்ச்சினாங்க. They taking the light of the scripture. வேதாகம் என்கிற இந்த வெளிச்சத்தை எடுத்து, oh heart is just like I said Jeremiah 17:19 or 79, oh the heart is deceitful. ஐயா இந்த எரேமியா 10:17-9 சொல்லும் மாதிரி இந்த இருதயம் திருக்குள்ளதா இருக்குது, மகா கேடு உள்ளது. it is so wicked. Let me take it. அதை நான் எடுத்து, Pushparaj, ஐயா when I shed the light, இந்த வெளிச்சத்தை நான் பாய்க்கும் போது, Jeremiah 17:9, எரேமியா 17:9, there are so many things are wrong. அநேக தவறுகள் என் மனதில் இருக்கு. They have taken the diary, அந்த நோட்டை எடுத்து they started writing. அந்த டைரியில எழுத ஆரம்பிச்சாங்க. My heart is so bad. என்னுடைய இருதயம் மகா My கேடு. thinking was so bad. என்னுடைய சிந்தனை மகா கேடு. Oh God, I need to change. தேவனே நான் மாற வேண்டும். God, I need to change. நான் மாற வேண்டும். This word is the light. இந்த வேதமே வெளிச்சம். Oh, the pastor's word is not light. ஐயா போதகருடைய வார்த்தை வெளிச்சம் இல்ல. My husband's certification is not light. என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் வெளிச்சம் இல்ல. My children's appreciation is not light. என் பிள்ளைகளுடைய பாராட்டு வெளிச்சம் இல்ல. Oh, the people in my congregation saying about me, that is not light. இல்ல என் சபையில் இருக்கிற என் சக விசுவாசிகள் என்னை குறித்து சொல்லுகிற வாக்கியங்கள் வெளிச்சம் அல்ல. This word is the light. வேதமே வெளிச்சம். Take that light. இந்த வெளிச்சத்தை எடுத்து switch on it towards my heart. என்னுடைய இருதயத்திற்கு மேலாக அதை பாய்ச்சி, find out where is the darkness. எந்த இடங்களில் எல்லாம் இருள் இருக்கிறது என்று அறிந்து, and write it all. அதெல்லாம் எழுதி, and Lord forgive me. தேவனே என்னை மன்னியும். I don't want to do this. இதை நான் செய்ய விரும்பவில்லை. Give me the ability. என்னை பலப்படுத்தும் ஐயா. That is the first principle of Puritans. அந்த தீவிர பரிசுத்தவான்கள் கடைபிடித்த முதல் கொள்கை இதுதான் ஐயா. I put a challenge before you. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சவாலா வைக்கிறேன். Are you ready to shed the light in your heart and evaluate your heart? இந்த வேத வெளிச்சத்தை உங்க இருதயத்துல பாய்ச்சி
உங்கள் இருதயத்தை சோதித்து அறிவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Puritans first principle. இந்த தீவிர பரிசுத்தவங்களுடைய முதல் கொள்கை இதுதான். I want you to get this gist. இதனுடைய சாராம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். Second one. இரண்டாவது, today we have the principle, resist the sin, brother. இன்னைக்கு நாம சொல்கிற ஒரு காரியம், பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள் ஐயா. Temptation will come. சோதனை வரும். You heard the series of teaching of lust. நாம கூட கேட்டோமே இந்த இச்சையின் குறித்த அந்த தொடர் பிரசங்கத்தை. Resist the sin. பாவத்தை எதிர்த்து நிற்கணும். Don't yield the temptation. பாவத்திற்கு விட்டு விட கூடாது. But that is our theology. இது நாம் இன்னைக்கு பின்பற்றுகிற சத்தியம். But Puritans theology is different. ஆனால் இந்த தீவிர பரிசுத்தனுடைய கொள்கை கொஞ்சம் வித்தியாசமானது. They said, அவங்க என்ன சொன்னாங்க? let me put in this way. இல்ல நான் இப்படி சொல்கிறேனே. See, whenever you are sinning, நாம் பாவம் செய்யும்போது somebody sees that sinning, யாராவது நாம் செய்த பாவத்தை பார்த்துட்டாங்கன்னா how do you feel? நாம் எப்படி நினைப்போம்? நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, பார்த்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க you're doing a sin and somebody watched it, how do you feel or what do you do now? சத்தமா சொல்லுங்க. puppy shame. we'll feel shameful. So now you got humiliated. நாம் வெட்கப்படுகிறோம். You feel shame. ஒரு வெட்கமா இருக்கும். நீங்க ஷேம் ஆகும்போது ஒருத்தன் ஜாலியா இருப்பான். யாரு? காடா. Devil, because he got succeeded. நாம் வெட்கப்பட்டு தலை குனியும் போது பிசாசானவன் சந்தோஷப்படும், ஏனென்றால் அவனுடைய திட்டம் பலித்து விட்டது. See, there are many people when come to counseling. பல நேரம் ஆலோசனைக்காக ஜனங்கள் வரும்போது they'll talk about certain kind of sins. ஒரு சில பாவங்களை குறித்து பேசும்போது they said this way. அவங்க இப்படி சொல்லுவாங்க, brother, I don't want to do that sin. ஐயா நான் இந்த பாவத்தை செய்யணும்னு நினைக்கல. And after done the sin, ஆனா அந்த பாவத்தை செய்த பின்பு I know got the pleasure in that sin little bit. அந்த 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 பாவத்தினால கிடைத்த சந்தோஷத்தை பார்க்கலாம். But after that sin, அந்த பாவம் செஞ்சு முடிச்ச பின்பு I feel ashamed about myself. என்னை குறித்து நானே வெட்கப்படுறேன், கேவலப்படுறேன். I feel like disgusting about myself. என்ன நினைக்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. Oh, why did I do that? ஏன் இதை செய்தேன்? Oh, I know it gives some pleasure. அது செய்யும்போது அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு புரிஞ்சது. But the cost is too much. ஆனா அதற்கு நான் கொடுத்த விலைக்கிரயம் அதிகம். I paid a lot for it. அதுக்காக நான் அதிகத்தை இழக்கிறேனே. I couldn't see my wife. என் மனைவியை பார்க்க முடியல. I couldn't see myself. என்னையே என்னால பார்க்க முடியல. I couldn't see my children. என் பிள்ளைங்களை என்னால பார்க்க முடியல. I feel so ashamed about the sinning that I'm doing. நான் செய்கிற இந்த பாவத்தை நினைக்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. Sin is succeeding and subduing you. That is the scenario. பாவமானது ஜெயித்து உங்களை மேற்கொள்ளுகிறது ஒரு காரியம் நடைபெறுகிறது. We thought, okay, brother, resist it. அப்ப நாம என்ன சொல்றோம்? ஐயா எதிர்த்து நில்லுங்கள். But you know what is the Puritans concept? ஆனால் அந்த அதே தீவிர பரிசுத்தவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாவம் ஒன்ன அசிங்கப்படுத்துறதுக்கு முன்ன பாவத்தை நீ அசிங்கப்படுத்து. Before the sin humiliate you, you humiliate the sin. Don't just resist the sin. ஐயா எதிர்த்து மட்டும் நிக்காதீங்க. Just look at Goliath and David. தாவீதையும் கோலியாத்தையும் பாருங்கள். Goliath came. கோலியாத் வந்தபோது threatening all the people. எல்லாரையும் பயமுறுத்துகிறான். All the Israelites army were there. அந்த மொத்த இஸ்ரவேலின் சேனையும் நிற்கிறது. They are ready to resist. அவங்க எதிர்க்க தயாரா இருந்தாங்க. வந்தான்னா எப்படியா தடுத்துறோம் சார். If he comes, let me do something to resist. எப்படி சார்? How can I do that? And the sin is like a giant. அது ஒரு மிகப்பெரிய fighting about sin. ஐயா பாவத்தை குறித்து பயந்து நடுங்கிறது இல்ல. என்கிட்ட அந்த பாவத்தை கொண்டு வந்ததுனால அந்த பிசாசு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போனான். அப்படி ஒரு திமிர் பாவத்துக்கு மேல. அவன் தான் Puritan. We need to have such a zeal that because the enemy tried to bring this sin towards me, let him feel humiliated and be shamed. We need to have such a heart, such a thought over the sin. Look at their attitude. அவங்களுடைய மனப்பான்மையை பாருங்க. பிரதர் இந்த பாவம் வந்துருச்சு பிரதர், என்ன முடியல பிரதர். ஐயா brother, this sin was coming, I was not able to handle it. Oh, I am stumbling before the sin. Stumbling before the sin. நான் இந்த பாவத்திற்கு முன்னாக தடங்களாய் உடைந்து போகிறேனே. ஆனா Puritan காலத்துல ஆனால் அந்த தீவிர பரிசுத்தவான்கள் வாழும்போது பாவம் போய் சொல்லியிருக்கோம். Maybe the sin would have gone and informed. இந்த செல்வின் முன்ன நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் சார். I feel ashamed to stand before him. ஓ இந்த டேனி முன்ன போய் நிக்கும் பொழுது நான் எந்த நேரத்துல பார்த்தாலும் அவன் என்ன அசிங்கப்படுத்திறான் சார். I feel ashamed to go before Daniel because whenever I try to subdue him, he humiliates me. He is subduing me. அவர் என்னை மேற்கொள்கிறான். He is humiliating me. அவர் என்னை அவமானப்படுத்துகிறான். And he is embarrassing me. அவர்னால நான் வெட்கப்படுறேன். Oh, he is making me feel shame. அவர்னால நான் தலை குனிகிறேன். And he put me under his control. அவருடைய ஆளுகைக்கு கீழே என்னை வைத்திருக்கிறார். I want to suppress
Danny, but Danny is suppressing me. பாவமாகிய நான் டேனி அவர்களை அழுத்த நினைத்தால் டேனி என்ன அழுத்தி விட்டாரே. I want to punish Milton by this sin, but Milton is punishing me. நான் இந்த பாவத்தின் மூலமாக மில்டனை தண்டிக்க விரும்பினால் மில்டன் என்னை தண்டித்து விட்டாரே. இப்படி உங்களை என்னையும் பார்த்து பாவம் கதறணும். This is how the sin should cry out when they see us. That is what the Christian life. இதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is what the life of purity. இதுதான் தீவிர பரிசுத்தவான்களின் வாழ்க்கை. This is the life of purity. இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. That is why you put the camp title living in purity. அதனால தான் நம்முடைய கருத்தரங்குக்கு நாம் கொடுத்த தலைப்பு பரிசுத்த வாழ்க்கை. வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? Mortifying sin. பாவத்தை ஜெயிக்கிறது. அசிங்கப்படுத்து பாவத்தை. We have to humiliate the sin. John Owen என்ற மனிதன் he was writing this. அவர் இப்படி எழுதுகிறார். Be killing sin or sin will be killing you. ஐயா, பாவத்தை நீங்க கொன்றுங்க, இல்லனா பாவம் உங்களை கொன்றும். We are resisting the sin. நாம் பாவத்தை எதிர்த்து நிற்கிறோம். They are mortifying the sin. ஆனா அவங்க பாவத்தை அசிங்கப்படுத்துனாங்க. We just resistive, but they are offensive. நாம் பாவத்தை கண்டு பயந்து எதிர்த்து நிற்கிறோம். ஆனா அவங்க பாளையத்துக்குள்ள சென்று எதிர்த்தாங்க. We thought, okay, no, run away from sin. நாம நினைக்கிறோம் பாவத்தை கண்டு ஓடிரணும்னு. I don't understand that. எனக்கு புரிகிறது. But if the snake comes into your home, where you will run away? ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சுனா இப்போ நீங்க எங்க ஓடுவீங்க? If you are on the street, you have snake is chasing you, you will run away. ஐயா, தெருவுல பாம்பு துரத்துச்சுனா ஓடி போகலாம். But if the snake comes under your bed, where will you run away? ஆனா உங்க படுக்கைக்கு கீழே ஒரு பாம்பு இருக்கும்போது எங்க ஓட முடியும்? Only one option. ஒரே வழி, kill it. கொல்ல வேண்டும். Kill the snake. பாம்பை கொல்லுவதே. So that you will live. அதன் மூலமா தான் வாழ முடியும். If you don't live, நம்ம வாழலனா, so if you don't kill, பாவத்தை கொல்லலனா, the snake will kill you. அந்த பாம்பு நம்மை கொன்றுவிடும். பாவத்துக்கு எதிராக இப்படி ஒரு ஸ்டாண்ட். We need to have such a stand against sin. And the other guy, Thomas Hooker என்ற ஒரு மனிதர், he said, every empty hour do some work. ஐயா, நீங்க சும்மா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் ஏதாவது ஒரு தேவையான வேலையை செய்யுங்க. He was a pastor. அவர் ஒரு போதகர். I heard from many pastors. நான் अनेक போதகர்ட்ட இருந்து கேட்ட காரியம், அப்படி கொஞ்சம் தூக்கத்தை போடுவோம் சார். I'll have a quick nap in the afternoon. I'm not against that. தப்புன்னு சொல்ல வரல. It's up to your body condition. அது உங்களுடைய சரீரத்தின் தேவைக்கு ஏற்ப இருக்கலாம். But my point is, ஆனா என்ன சொல்ல வரேன்னா, so you don't have work. நீங்க பிஸியா இல்ல. Okay, you need to take rest. அதுவே நீங்க ஓய்வு எடுக்கலாம். But what Thomas Hooker says, ஆனால் தாமஸ் கூக்கர் என்ன சொல்கிறார் என்றால், if you find any empty hour, ஏதாவது சும்மா இருக்கிற நேரம் கிடைச்சதுனாலே, empty hour, சும்மா இருக்கிற நேரம், take the mobile, அந்த மொபைல் எடுத்து start reading the reels. அப்படி ரீல்ஸ் பார்க்கிற சமயம், relax, நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ற சமயம். I am busy. ரொம்ப பிஸியா இருக்கிறேன். என்னை இப்ப மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத. Don't disturb me at this point. I think few wives are happy now. கொஞ்சம் சூப்பரா சொன்னார் அப்படினு. கொஞ்சம் மனைவிகள் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க வேற நம்புறேன். But they will finish their reels. That is different story. ஆனா அந்த மனைவிகள் அதுக்கு முன்னாடி அவங்க ரீல்ஸ் முடிச்சிடுறாங்கங்கிறது வேற கதை. But their point is, ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, every empty hour, சும்மா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் with some good work, ஒரு நல் வேலையினாலே அதை நிரப்புங்கள். and fill with the scripture reading, வேதத்தை படிக்கிறதுனால நிரப்புங்கள். or do some pastoral work, இல்ல போதக வேலையினாலே நிரப்புங்கள். keep going, செய்து கொண்டே இருங்கள். and Richard Sibbes என்ற ஒரு மனிதர், is another man. அவர் இன்னொரு தீவிர பரிசுத்தவான். He said this, அவர் சொல்கிற காரியம், you will not like this. உங்களுக்கு இது பிடிக்காது. I know, அது எனக்கு தெரியும். because I don't like this. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. But listen this. ஆனா அது ரொம்ப முக்கியம். He said, அவர் சொன்னார், if you want to mortify sin, பாவத்தை நீங்க அசிங்கப்படுத்தணும்னா, if some places are not appropriate, ஒரு சில இடங்கள் அது சரியா இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, if some conversation is not appropriate, இல்ல ஒரு சில பேச்சுவார்த்தைகள் சரியா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, even certain friends are not appropriate, இல்ல ஒரு சில நேரம் சில நண்பர்கள் சரியான காரியமா நண்பர்களா இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, don't have the common view. அங்க ஒரு சமரசம் வேண்டாயா. Don't compromise. சமரசம் வேண்டாம். Cut the place. வெட்டி எடுங்கள். Cut the conversation. அந்த உரையாடலை தவிர்த்து விடுங்கள். Cut the friends. அந்த நண்பர்களையும் தவிர்த்து விடுங்கள். Sir, cut the friends. ஐயா, நண்பர்களை தவிர்த்து விடுங்கள். Cut any influences. எல்லா தவறான தாக்கங்களையும் தவிர்க்க வேண்டும். We have a good terminology. நம்ம ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். Avoid them, brother. அவங்கள நம்ம தவிர்க்கலாம். தவிர்க்க வேண்டாம், வெட்டிரு அப்படின்னு அவர் சொல்றார். But he says,
cut them away. நான் வெட்டீருன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. So don't take it in the literal meaning of cutting them. வெட்ட சொன்னார் சார். Pastor, not that. இவவே mortified. அவமானப்படுத்தும், பாவத்தை அவமானப்படுத்துவது. Looks like legalistic. ஒருவேளை பார்க்கிறதுக்கு இது ரொம்ப கட்டுப்பாடு மாதிரி இருக்கலாம். But it's kind of wisdom. ஆனா அது ஒரு ஞானமான ஆலோசனை. I have some Puritans in our church. நம்ம சபையில ஒரு சில தீவிர பரிசுத்தவான்கள் உண்டு. Many times you can call it's a legalism. ஒரு சில நேரம் சொல்லணும் அது கட்டுப்பாடுகள்னு. Sometimes the left side is something kind of legalism. ஒரு சில நேரம் என்னுடைய வலது கை பக்கத்துல ஒரு கட்டுப்பாடுகளா இடது கை பக்கம் இடது கை பக்கம் கட்டுப்பாடா இருக்கும். We thought it is a pramanam. அது we thought it is a law. But they could have know more about Puritans it seems. ஆனா ஒருவேளை அவங்க இந்த பரிசுத்தவான்களை குறித்து அறிந்திருக்கலாம். ஓவர் பரிசுத்தவான் உள்ளதா இருக்கிறாரு. And also we have an அந்த பரிசுத்தவான் மாதிரி வேண்டாம். I mean ஓவர் பரிசுத்தவான் இல்ல. But not even legalism but wisdom. ஐயா இது கட்டுப்பாடுகள் அல்ல, இது ஒரு ஞானமான ஆலோசனை. Sometimes சில நேரத்துல avoid even legitimate pleasure if it leads to any illegitimate inclinations. ஒருவேளை நியாயமான சந்தோஷமாக இருந்தாலும் கூட அது ஒரு தவறான சந்தோஷத்துக்கு நேராக நம்மளை நடத்துமாயின் அந்த நியாயமான சந்தோஷத்தை கூட தவிர்ப்பது நல்லது. நடத்த வேண்டாம். தவறான சிந்தைக்கு நேரம் அப்படியே சாய்க்கிற மாதிரி இருந்தாலே நியாயமான சந்தோஷமே வேண்டாம். If that legitimate pleasures is making us to deviate a little to illegitimate pleasures, break it, cut it. We heard many sermons. நம்ம நிறைய செய்திகளை கேட்டோம். Strong in temptation brother. ஐயா சோதனை வரும்போது எதிர்த்து நிற்கணும். But their point is அவங்க என்ன சொல்றாங்கன்னா when temptation comes you need to be strong. சோதனை வரும்போது எதிர்த்து நிற்கணும். That is your theology. அது நாம பின்பற்றுறது. My theology is அவங்க என்ன சொல்றாங்க? If temptation is coming through that road, அந்த வழியா பாவம் சோதனை வருதுனா I need to go before and break the road. அந்த சோதனை வரும் முன்னாடியே அந்த ரோட்டுக்கு சென்று ரோட உடைச்சிரணும். Like how politicians will do for the parade and all these things. எப்படி இந்த அரசியல்வாதிகள் அந்த காரியங்களை ரோட்டுக்குலாம் ரொம்ப செய்வாங்க மாதிரி. இல்ல இந்த தெருவழியா வராருன்னா அந்த தெருல ஒரு பிளாக்க போடுவோம்ல. So when some politicians comes we go and block that road in that same way. That is how they lived. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். Second point I said mortifying sin. இரண்டாவது நான் சொன்னேன் பாவத்தை அவமானப்படுத்த வேண்டும். You may think I don't know how many points he is having. அப்படி நினைக்கலங்கிறவ கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே அல்லேலூயா சொல்லல. அப்படி நினைக்கலங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்பவும் சொல்லல. நான் ஒரு தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். எல்லாரும் மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவர் பட்ட பகலா வெளிப்படுத்துறாரு. சொல்லி முடிச்சுட்டு அனுப்பேன். இங்கே ஆரம்பிச்சிட்டேன், வேற வழி இல்லை. செகண்ட் பாயிண்ட் மார்டிஃபைங் sin. ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் பாவத்தை அசிங்கப்படுத்தணும்யா. Third one spiritual watchfulness. மூன்றாவது ஒரு ஆவிக்குரிய ஜாமக்காரனாக இருக்க வேண்டும். This guy name is Richard Roger. இந்த மனிதருடைய பேர் ரிச்சர்ட் ரோஜர்ஸ். Look at, he was a pastor, Puritan pastor. இவர் ஒரு அதிதீவிர பரிசுத்தவானாகிய ஒரு போதகர். He'll ask question every 1 hour to him. ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் தனக்கு ஒரு கேள்வி கேட்டு போறோம். நம்ம வீட்டில் இந்த பிள்ளைங்க சும்மா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, so when our kids are simply idle at home we ask them what are you doing? சும்மா இருக்கேன். And they'll reply I am sitting idle. அதான் சும்மானா என்ன பண்ணிட்டு இருக்க? What are you doing by sitting idle? And they will say அதான் சொல்றல சும்மா இருக்கேன்னு. That is why I am replying I am idle. சண்டே ஸ்கூல் முடிஞ்சிச்சா இதுக்குள்ள? இல்லையே, டைம் ஆகுமா? மெதுவா வாங்க. சும்மா இருக்கேன். I am idle. டைம் ஆகாதுன்னு சீக்கிரமாக முடிச்சிருவேன். நீங்கள் ஒன்று அட பாவி அப்படின்னு அதே அந்த யோசனையில் நான் சொல்ல வரதை கேட்காம விட்டுறாதீங்க. உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறேன். சும்மா இருக்கேன். I am idle. But this pastor, ஆனால் இந்த போதகரோ every 1 hour ஒவ்வொரு மணி நேரமும் he'll stop ஒரு full stop வச்சு and thinking. அவர் யோசிச்சு பார்ப்பாராம், where is my heart right now? இப்போ என் இருதயம் எப்படி இருக்கு? நீங்க உடனே சொல்ல அவர் தூக்கிட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹார்ட் என்கிட்ட இல்லை சார், பிச்சு. ஐயோ இந்த வார்த்தையை வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, see look at when where is my heart right now? என் இருதயம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? What am I thinking? நான் எதை சிந்திக்கிறேன்? And watch and pray.
விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். I don't know how many of you remember this. When I was talking about pray like Jesus, I quoted this statement, watch and pray. Watch and pray is not like that, who is coming, who is, no. Watch here. What thought is coming? What inclinations are arriving? What kind of temptations? What kind of intentions? Look at all that and watch and pray. எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நாம் இயேசுவை போல என்கிற தலைப்பில் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்து தியானித்துக் கொண்டிருந்த போது ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கும்போது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன காரியத்தில் ஐயா விழித்திருந்து ஜெபிக்கிறதுனா நேரத்தை பார்த்து வாட்சை பார்த்து இல்லை சுற்றி இருக்கவங்களை பார்த்துக்கிட்டு ஜெபிக்கிறது இல்லை, உங்களை பார்த்து உங்கள் இருதயத்தை பார்த்து இருதயத்தின் சிந்தனைகளை பார்த்து கவனித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேனே. விழிப்போடு ஜெபிக்க வேண்டும். I never spoke to Richard Rogers. நான் ரிச்சர்ட் ரோஜர்ஸை குறித்து பேசவில்லை. I never knew that man. அந்த மனிதனை நான் அப்பொழுது அறியவும் இல்லை. But I thank God you are part of the Puritan church. ஆனால் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தீவிர பரிசுத்தவான்களுடைய சபையில நீங்களும் நானும் இருப்பதற்காக. Hallelujah. Hallelujah. சொன்னீங்களா? சொல்லிட்டீங்களா? சரி, இப்படியா சொல்ல வைக்கணுங்கிறக்க சொன்னேன். சரி, ரைட். He said this, and watching the invisible movement of your heart. யாரும் பார்க்காத கண்ணுக்கு எட்டாத இருதயத்தில் நடக்கும் காரியங்களை விழிப்புடன் கவனித்து ஜெபிக்கணும். இந்த ஒரு பிரின்சிபலை மினிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த கண்ட பாவத்தில் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. If this one principle is followed by all the ministers of God, we will escape from many sins today. Sense the movements of your heart. ஐயா உங்க இருதயம் எங்க வயப்பட்டிருக்கு? Oh, I want to spend more time with the Pushparaj at one point of time. ஒரு காலத்துல புஷ்பராஜையோட நேரம் செலவிட ஆசைப்பட்டேன். And now you want to spend more time with some your new friend. ஆனா இப்போ புதுசா எனக்கு கிடைத்த நண்பரோட நான் நேரம் செலவழிக்க விரும்புறேன். The heart is moving slowly. நம்ம இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் சாயுது. Check that movements. எந்த பக்கம் சாயுதுன்னு சோதிச்சு பாருங்க. And Jonathan Edwards சொல்லும்போது this is basically spiritual watchness we are talking about. ஆவிக்குரிய விழிப்புணர்வை குறித்து நாம் பேசுகிறோம். He said, eye and ear are the gates of the soul. ஐயா நம்முடைய ஆத்துமாவின் இரு கதவுகள் என்னன்னா கண்களும் காதுகளும். Before getting there, how many of you locked your home while you are coming to church? எத்தனை பேர் சபைக்கு வர முன்னாடி வீட்டை பூட்டிட்டு வந்தீங்க? பூட்டாம அந்த ஒரு புண்ணியம் கைத்தி காட்டுங்க. Is there anybody who came by trusting in the Lord without locking the homes? That's what I am about to say. God is there. தேவன் இருக்கிறார் brother. I am going to church. நான் சபைக்குள்ள போறேன். God has responsibility. தேவன் தான் என் வீட்டை பாதுகாக்கணும். He knows my heart. அவருக்கு என் இருதயம் தெரியும். டைம் ஆயிடுச்சு. It's getting late. வீட்டெல்லாம் பூட்டண்டா வா போலாம் சர்ச்சுக்கு போவோம் முதல்ல. We don't have time to lock the home. Come let's go to the church. Lock their home, right? எல்லாரும் வீட்டை பூட்டணும். The same way. அதே போல eye and ear are the gates of your home. நம்மளுடைய இருதயமாகிய வீட்டோட கதவு இந்த கண்ணும் இந்த காதும் தான். Watch it. கவனிங்க. Watch it in the sense if somebody is talking some nonsense. யாராவது தேவையில்லாத காரியத்தை பேசுறாங்களா? Very simple. ரொம்ப எளிமையா. You know the little finger? இந்த சுண்டு விரல் இருக்குல்ல? Little finger, you know that? சுண்டு விரல் தெரியுமா? Take the little finger. அந்த சுண்டு விரல் எடுத்து stretch out your hand. உங்க கையை நீட்டி and do this. இப்படி காதுக்குள்ள வச்சிருங்க. Very simple. அப்படி வச்சிட்டீங்கன்னா போதும். But don't dare to try that with your wife. ஆனா இத வீட்ல மனைவியோட மட்டும் ட்ரை பண்ணிராதீங்க. Even they talk unnecessary rubbish but still don't do it. தேவையில்லாத எதை காரியம் பேசினாலும் இதை மட்டும் செஞ்சிராதீங்க. But avoid. ஆனா என்ன சொல்ல வரேன்னா தவிருங்கள். Wrong conversations and wrong scenes. தவறான பாவங்கள் தவறான பேச்சுகள் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். Jonathan Edwards defined 70 rules for his lifestyle. தான் எப்படி வாழணும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் என்பதை தீர்மானிக்க 70 கடமைகள் 70 ரூல்ஸ் அவரே டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. It is there in internet, go and study. நீங்க போய் நெட்ல படிக்கலாம், ஒரு நெட்ல நீங்க போடிங்கனா வரும். Okay, the other guy Thomas Brooks செஞ்ச இந்த மனிதர், he said imagine the thief. அவர் சொல்கிறார் ஒரு திருடன் கற்பனை பண்ணிக்கோங்க. He will never enter into a home which is locked properly. நல்லா பூட்டப்பட்டு காவல் காக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குலாம் வருவதே இல்ல. Brother, again and again the sin is coming, brother. ஐயா இந்த பாவம் மறுபடியும் வந்துட்டே இருக்கு. Again and again the wrong thought is coming, brother. மறுபடியும் இந்த தவறான சிந்தனை வருகிறது. Oh brother, it's an age problem. No, it's not an age problem. ஐயா அது வயசு பிரச்சனை எல்லாம் இல்ல. It's a problem with this environment problem. இல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் இல்ல. கதவு திறந்து போட்டு வந்திருப்பீங்க, கதவு பூட்டிடுங்க. You have open or kept your doors open, please lock it.
Thief is always looking for the house which is not being guarded by the owner. எந்த வீட்டின் சொந்தக்காரர் அந்த வீட்டை சரியா பாதுகாக்கலையோ அந்த வீட்டுக்குள்ள தான் யாத்திரிடம் வருவான். Every day, ஒவ்வொரு நாளும் ask these questions again and again. ஒரு சில கேள்விகளை நீங்க உங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். What am I thinking? நான் எதை சிந்திக்கிறேன்? What am I feeling? நான் எதை உணர்கிறேன்? Where is my heart now? என் இருதயம் எங்க இருக்கு? And watch and look for the enemy. விழித்திருந்து பிசாசானவன் சத்துருவன் ஏதாவது செய்றானான்னு கவனிங்க. You know the radar, right? அந்த ரேடாரை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இப்போ ரேடார் வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஃப்ளைட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுமா? நான் சொல்கிற புரியல உங்களுக்கு? If you have a radar and the radar saw a missile and the missile come into the country, after the missile entered into the country, the radar says, Prime Minister, there is a missile in your country. அப்படின்னா அது ரேடாரே கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? It will sense on its way. That is how Christians, you need to sense the way of sin and the thief. நம்ம ரேடார் அந்த உதாரணத்தை பார்ப்பது போல ஒரு ஏவுகணை தேசத்திற்குள்ள வந்த பின்பாக அது வந்து விட்டது என்ற செய்தியை கொடுக்கறதில்ல, வருவதற்கு முன்பாக அது கணித்து அந்த செய்தியை கொடுக்கிறது. அதே போல ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாமும் பாவம் வந்த பின்னாடி பாவம் வந்துச்சுன்னு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. ஐயா, பாவம் வரும்போதே இந்த பாவத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாக அதை கணித்து அதற்கேற்று எதிர்த்து நிற்க வேண்டும். 3 things quickly. Can I say that? இன்னும் 3 விஷயம் இருக்கு, விரைவா சொல்லிடவா? கன்க்ளூஷன் மாதிரி சொல்லி சொல்லிடலாமா? சொல்லிட்டுமா? சத்தமாக சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டபிலிட்டி. அடுத்து 4வது காரியம், ஒருவருக்கு ஒரு அக்கௌண்டபிளா இருக்கிறது. காட்டன் மேத்தர். லுக் அட் திஸ் guy. காட்டன் மேத்தர் இந்த நபர். காட்டன் மாதிரியே இருக்கு. காட்டன் மேத்தர். அவர் பேர் காட்டன் மேத்தர். And look at his principle. அவருடைய கொள்கைகளை பாருங்களேன். They take the James 5:16 very seriously. அந்த யாக்கோபு 5:16 வசனத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிப்பாங்க. They met weekly 3 brothers. ஒவ்வொரு வாரமும் 3 சகோதரர்கள் இணைந்து வருவாங்க. Conversations are brutally honest. ரொம்ப வெளிப்படையா உண்மைத்தன்மையோட அவங்க பேசுவாங்க. I have let me not give illustrations, but brutally honest. ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க. சார் இந்த மாதிரி தப்புலாம் சிந்தனையில வருது சார் அப்படின்னு சொல்லாம என்ன நினைச்சேன். It's not about even whatever sins they had in thought, but they even go a little bit even the intention of their thoughts. Sir, I saw one lady with lustful eyes. ஐயா, நான் ஒரு பெண்ணை இச்சான கண்களோட பார்த்தேன். And I was just not looked at her once. ஒரு முறை மாத்திரம் பார்க்கல. I followed her. அவங்களை பின்தொடர்ந்தேன். My eye followed her. என் கண்கள் அவங்களை பின்தொடர்ந்தது. And I saw her. அவங்களை பார்த்தேன். And I imagined wrongly. தவறான காரியத்தை யோசித்தேன். And I had bad thoughts. ஒரு தவறான சிந்தனை. And very illegitimate pleasure I was looking for. ஒரு தவறான சந்தோஷத்தை என் மனம் எதிர்பார்த்தது. இதை எப்படி சொல்லலாம்னா, we can also say in the other way, many times I'm getting lust. Pray brother. எனக்கு கொஞ்சம் இச்சையான என்ன வருது, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்களேன். Lot of difference. ரெண்டு சொல்றதுக்கும் அநேக வித்தியாசம் இருக்கு. They have spiritual friends. அவங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறார்கள். They will go and tell all the errors. தங்களுடைய எல்லா தவறுகளையும் அவர்கள் அறிக்கையிட்டு, all the secret sin, அவங்களுடைய அந்தரங்க பாவங்களை அறிக்கையிட்டு, all the insensible sins, யாரும் பார்த்திராத கேடான சிந்தனைகளை அறிக்கையிட்டு, not only confessing that, அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, they will pray together, இணைந்து ஜெபித்து, oh Sylvan had this problem, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, oh Pushpara had this problem again and again, இந்த பிரச்சனை ஐயாக்கு மறுபடியும் இருக்கு, oh he is preaching, அவர் பிரசங்கிக்கிறார், he is teaching, அவர் உபதேசிக்கிறார், he is taking conferences, அவர் கருத்தரங்களை பேசுகிறார், but he is still struggling with this problem, ஆனா இந்த பிரச்சனையில கடினமா இருக்குது. God please help him. தேவனே உதவி செய்யும். சே என்ன பத்தி அசிங்கமா உனக்கு தெரிஞ்சா அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. But they will not think what if the other person will think about me when I share all these things. That is how we dealt in the men's day out. இதேதான் நம்ம ஆண்கள் கூடுகளை ஏற்கனவே நாம் தியானிக்கிறோம். Still I remember the very first men's day out, they were not open up. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, முதல் முறை ஆண்கள் கூடுகை வரும்போது யாரும் வெளிப்படையா பேச எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சாங்க. When I opened up all my nonsense, they started opening up. ஆனால் நான் செய்த தவறுகளை நான் வெளிப்படையா சொன்னபோது எல்லாரும் அவர்கள் தவறுகளையும் சொல்ல ஆரம்பித்தார்கள். No difference between you and me. உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. We have same struggles. எல்லாருக்கும் ஒரே விதமான போராட்டங்கள். Let's strive to live like Puritans. ஆனால் இந்த அதிதீவிர பரிசுத்தவான்கள் போல பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோமே. Thomas Brooks says, தாமஸ் புரூக் என்பவர் சொல்கிறார், don't look at the bait but look at the hook on the bait. ஐயா அந்த தூண்டில் மேல இருக்கிற மீனை பார்க்காதீங்க, தூண்டில பாருங்க.
துண்டில் போட போற புழுவை பார்க்காத, அந்த புழுக்கு பின்ன இருக்க கொக்கிய பாரு. Don't look at the bait, but look at the hook. So before, whenever the sinful pleasure is coming, look at future, what kind of consequences it will bring. ஒரு தவறான சிந்தனை, தவறான பாவம் உன்னை நோக்கி வரும்போது அந்த பாவத்தின் விளைவாக எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை, விளைவுகளை, ஆபத்திலே உண்டாக்கும் என்பதை சிந்தித்துப்பா. ஜான் ஃப்ளேவர் என்பவர் சொல்கிறார், wonderful theologian, ஒரு சிறந்த ஒரு வேதாரிஞர், wonderful Puritan, மிக சிறந்த பரிசுத்தவான். and he said his disciples, அவர் தன்னுடைய சீஷர்களுடன் சொல்லும்போது, hey guys, visualize the consequences. ஐயா, இந்த பாவத்தின் விளைவை கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணி பாரு. So many times if I feel in this way, பல நேரம் நான் இப்படி யோசிப்பேன், if I do this, இத நான் செய்தேன்னா it will be good, நல்லா இருக்கும், it will give pleasure, சந்தோஷமா இருக்கும். but if Melvin happen to see this, what he will think about me? ஆனா ஒருவேளை வேறொரு இத பார்த்தார்னா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? If Milton saw this, ஒருவேளை மில்டன் இத பார்த்தார்னா, oh, Pushparajana given advice to me like this, புஷ்பராஜனா எனக்கு இப்படி எல்லாம் இருந்து அட்வைஸ் பண்ணாரே, and he preached in the church like this, சபையில இப்படி எல்லாம் பிரசங்கித்தாரே, oh, shame on him what he is doing right now. ஆனா அவர் இப்படி கேவலமா பண்றாரு. If I imagine this future moment, I will not yield to the present sinful temptation. இந்த எதிர்கால பாவத்தை நான் கற்பனை பண்ணி பார்த்தேனா இந்த தற்காலத்துல காணப்படுற இந்த தவறான பாவத்திற்கு உடன்பட மாட்டேன். And Richard Sibbes சொல்லும்போது, he asked his people, அவர் தன்னுடைய ஜனங்கள்ட்ட சொன்னார், guys please try this, இதை தயவு செய்து முயற்சி செய்து பாருங்க. I beseech you, I beg you, I request you, try to do that. உங்க எல்லார்ட்டையும் நான் வேண்டிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இதை முயற்சி செய்து பாருங்க. He said this, அவர் சொன்னார், take a notebook, ஒரு நோட் எடுத்து divide into 2 columns, அதை 2 பக்கமாக பிரித்து, whenever you have a sinful temptation, ஒவ்வொரு முறையும் ஒரு பாவமான இச்சை உங்களை நோக்கி வரும்போது, write this side, அது ஒரு பக்கத்துல எழுதுங்க, what pleasure the sin had promised. இந்த பாவம் எனக்கு கொடுக்கிற சந்தோஷம் என்ன. other side, அதற்கு மறுபக்கத்துல, what price it's demanded. இந்த பாவத்திற்கு நான் செலுத்துகிற விளைவு என்ன. simple, ரொம்ப எளிதா சொல்லணும்னா, men's day out, ஆண்கள் கூடுகை, lot of food in front of you, உங்கள் முன்னாக அநேக உணவுகள் இருக்குது, played, விளையாடி இருக்கும், spend time, நேரம் செலவழிச்சிருக்கும், tired, உடல் சோர்வு, feeling hungry, பசிக்குது, and hungry hotel hungry, அது கடைக்கு பேரும் பசிக்குதுன்னா கடை பேரு, and started eating. You talk Pushparaj, we will eat. ஐயா நீங்க பேசிக்கிட்டே இருக்க, நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். We'll stop one bite, ask one question, and we'll bite. ஒரு கடியை கடிச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிரோம். Maybe you come to moment, ஒரு நேரம் வரும்போது, I will not be able to take it further, இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, but still it tastes good. இல்ல நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. Lastly, கடைசியா 1 parotta, அண்ணா இன்னும் ஒரு பரோட்டா. somebody will say, no, off oil. இன்னொருத்தர் சொல்றார், half oil சேர்த்து. Okay, then one kalaki, இன்னொரு கலக்கி சேர்த்து போட்டுருங்க. kalaki for me, எனக்கு கலக்கி, omelette for him, ஆம்லெட் அவருக்கு, ஜான சொல்ல போதும் அந்த பக்கம் சொன்னேன், omelette for him, ஆம்லெட் அவருக்கு, and no, I'll take that parotta. பரோட்டா நம்ம எடுத்துப்போம். You'll take the parotta and it has come up to this level. பரோட்டா சாப்பிட்டு உங்க நெஞ்சு வரைக்கும் நிக்கும். Pleasure, சந்தோஷம். kalaki is awaiting. ஆனா கலக்கி காத்து இருக்குதே. What to do? என்ன செய்யறது? நீ தான் ஆர்டர் பண்ண. You only ordered it, right? Don't waste. வேஸ்ட் பண்ண கூடாது. Maybe the guy who is giving instruction, he will say that. பக்கத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு, take the kalaki, கலக்கி எடுத்து, open your mouth, வாயை திறந்து, put it, உள்ள போட்டுறோம். pleasure, சந்தோஷம். now the kalaki will start doing its work. ஆனா இப்ப கலக்கி உள்ள போய் கலக்க ஆரம்பிக்கும். Kalaki is keep on collecting. அது உள்ள போய் கலக்கல. And the price demanded is, அதுக்கு கொடுத்த விலை கிரயம், couple of times restrooms, 2-3 முறை இயற்கை பாதைகள், and so many of us don't sleep. பல மணி நேரம் தூக்கத்தை இழந்து, பக்கத்துல ஏன்பா தூக்கம் வர, இல்லம்மா தூக்கம் வர மாட்டேங்குது. Maybe the wife will ask, why are you not sleeping? No dear, I'm not getting sleep. ஒரு மாதிரி இருக்கு. I feel something. Pleasure paid, pleasure promised, கொடுக்கப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்துடுச்சு, price demanded, ஆனா கேட்ட விலை கிரயம் அதிகம். few wives are not just knocking their husbands, hear it. ஒரு சில மனைவிகளும் கணவரை தட்டி கேட்டிங்களா, நல்லா கவனிச்சியா? pleasure, price, சந்தோஷம், விலை கிரயம். Okay, the last one, கடைசியாக structured self examination. ஒரு
தெளிவான சுய பரிசோதனை. Daily surgery on your soul. ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமாவை கொஞ்சம் ஒரு ஆபரேஷன் பண்ணி பாருங்க. Take an MRI scan of your whole. உங்க முழுமையுமே ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. Every night Jonathan Edwards before he sleeps. ஒவ்வொரு நாளும் யோனத்தான் எட்வர்ட்ஸ் தூங்கும் முன்பாக They use my time well. அவர் கேட்கொள்கிற கேள்விகள், நான் என் நேரத்தை சரியா பயன்படுத்தினேனா? And did I avoid the small sin I ignored yesterday? நேத்து அந்த சின்ன பாவத்துல தவறுனேனே, இன்னைக்கு அதை நான் ஜெயிச்சிட்டேனா? And did I seek any comfort இன்னைக்கு ஏதாவது இடத்துல instead of obedience? கீழ்ப்படிதலுக்கு பதிலாக அது எனக்கு பிடிச்சிருக்கனால விட்டு கீழ்ப்படியாமையோடு இருந்தேனா? Oh brother, நீங்க too much demand பண்றீங்க brother. Brother, your demand is too much. Oh, that is too much. அது ரொம்ப அதிகம். I don't want to obey, but let me choose the path of comfort. எனக்கு கீழ்ப்படியாது ரொம்ப கஷ்டம், அதனால நான் இந்த பகுதியில் கொஞ்சம் எளிமையா பண்ணிட்டு போயிடுறேனே. Every day he asks these questions. ஒவ்வொரு நாளும் இந்த 3 கேள்விகளை அவர் கேட்பார். ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்பவர் he said you feed your body 3 times. அவர் சொல்கிறார், உங்க உடம்புக்கு சரீரத்திற்கு ஒரு நாள் 3 முறை சாப்பாடு கொடுக்குறீங்க. How many times you take care of your soul? ஆனா ஆத்துமாவை எத்தனை முறை பராமரித்தீர்கள்? A small allergic food went inside, the body react in all its measures and set it out. ஒரு தவறான இல்ல உடம்புக்கு சேராத ஒரு பொருள் வயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த உடம்பு எதையாவது பண்ணி அந்த பொருளை வெளியே அனுப்ப முயற்சி செய்யுது. But ஆனால் did you try that in your soul? உங்க ஆத்துமாவில் அதை முயற்சி செய்து பார்த்தீங்களா? But John says 3 John, ஆனால் 3 யோவான் சொல்லும்போது you live as well your soul lives. உங்கள் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதே போல தான் நீங்க வாழ்றீங்கன்னு If சொல்லுங்க. you want to live a successful life, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேண்டுமா? my soul, என் ஆத்துமா, my thought patterns, என்னுடைய எண்ண ஓட்டங்கள், my desires, என்னுடைய ஆசைகள், my longing, என்னுடைய விருப்பங்கள், if that is right, அது சரியா இருந்துச்சுன்னா everything will be right. எல்லாமே If சரியாகிவிடும். you found any wound in your body, உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் immediately you will find a cure. உடனே அதுக்கு ஒரு மருந்து தேடுறோம்ல, அதே மாதிரி மனசுல எங்கேயாவது கோபம், எரிச்சல், வைராக்கியம், பொறாமை, ஈச்சை இது மாதிரி ஏதாவது வந்தால் உடனே குணப்படுத்திடுங்க. In the same way, if in your heart, in your soul, if there is anger, if there is jealous, if there is pride, if there is something that is defiling the God, take every measure to heal the soul. Okay, the last one, depending on the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருப்பது. You cannot do that without the power of the Holy Spirit. இதெல்லாம் நீங்க செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவரின் பலன் இல்லாமல் செய்ய முடியாது. All the methods are like a surgical knife. நம்ம சொன்ன இந்த எல்லா டிப்ஸும் ஒரு மருத்துவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தி மாதிரி. But the surgeon is the Holy Spirit. ஆனா அந்த மருத்துவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். Use all these methodologies. இந்த எல்லா முறைகளையும் நீங்க பின்பற்றுங்க. But depend on the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவனை சார்ந்திருங்கள். Just read all that. இதெல்லாம் வாசிச்சு முடிக்க போறோம். Light against deception. எல்லா விதமான பாவத்துக்கு மேலேயும் நாம் வெளிச்சத்தை பாய்ச்ச வேண்டும். Take torch. அந்த டார்ச் எடுத்து just see what is there inside of your heart. உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு சோதிச்சு பாருங்க. Don't get ashamed because of sin, but make the sin feel embarrassed. பாவத்தினால நீங்க அவமானப்படக்கூடாதியா, உங்களால் அந்த பாவம் அவமானப்பட்டு தலை குனிய வேண்டும். Always watch. எப்பொழுதும் விழிப்போடு இருங்கள். Lock the gates. உங்கள் கதவுகளை பூட்டிக் கொள்ளுங்கள். Always guard the gates. எப்பொழுதுமே காத்துக் கொள்ளுங்கள். Have the accountability. எப்பொழுதுமே ஒரு மனதோட ஒரு அக்கௌண்டபிளா இருங்க. No, share your wrong things with others. உங்களுடைய தவறுகளை வெளிப்படையா சொல்லுங்க. இதுல கௌரவம் பார்க்காதீங்க. Don't have ego in this. Have good friends. ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். Have good spiritual connections. ஒரு ஆவிக்குரிய வட்டாரம் வேண்டும். Confess your errors. உங்களுடைய தவறுகளை வெளிப்படையா பேசுங்க. Nothing wrong. தவறு இல்ல. If you done a mistake, தவறு என்னோம் என்றால் come boldly and confess. போய் அவரிடம் அறிக்கையிட்டு, இவன் யார் என்ன பத்தி சரி தப்பு நினைக்கிறதுக்கு? Who is the other man to certify whether I am good or bad? Don't care about the public opinion. ஜனங்கள் நன் மதிப்புக்கு நீங்க தலை வணங்காதீங்க. Be genuine towards your maker. ஆனால் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருங்க. That's accountability. அக்கௌண்டபிலிட்டியா இருங்க. And have a self examination on a regular basis. ஒரு சீரான சுய பரிசோதனை எல்லா நேரத்திலும் செய்து கொள்ளுங்கள். How they have the weekly test, monthly test, quarterly test and term test and all. Do that test with yourself. ஐயா, எப்படி பள்ளிக்கூடத்துல வார பரீட்சை, மாத பரீட்சை இல்ல காலாண்டாண்டு பரீட்சை இருக்குதோ அதே போல
உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். And அதை depend on தொடர்ந்து the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருங்கள். We be filled with the Holy Spirit every now and then. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நிரம்பி Ask இருங்கள். him, God, fill me. ஆவியானவரே தேவனே என்னை நிரப்பும். Which doesn't mean the shaking and shouting and clapping. ஐயா, இது குதிக்கிறதோ இல்ல உருள்றதோ கைத்தட்டுறதோ குதிக்கிறதோ அல்ல. Spirit of God influence me. பரிசுத்த ஆவியானவரின் தாக்கம் என் மேல். Spirit of God control me. பரிசுத்த ஆவியின் ஆளுகை என் மேல். No, Spirit of God just lead me rather than my flesh. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வழி நடத்த வேண்டும், என் மாம்சம் அல்ல. This is what Puritans principles. இதுதான் ஐயா ஆதி தீவிர பரிசுத்தவான்களின் வாழ்க்கை முறை. They followed these principles. இந்த வாழ்க்கை முறை அவங்க பின்பற்றினாங்க. They changed the nation. தேசத்தை மாற்றினாங்க. And that changed the world. அது உலகத்தையே மாத்திச்சு. If you want to change your life, உங்க வாழ்க்கை மாறணுமா? மீனை பிடிச்சு கொடுக்கறத விட எப்படி மீன் பிடிக்கணும்னு கத்து கொடுக்கறது தான் ஒரு சரியான வாத்தியாருக்கு அழகு. A good teacher not gives you the tasty fish to eat, but he teaches you how to catch the fish. I am teaching you the principles. எப்படி பிடிக்கிறதுங்கிற முறைகளை சொல்லி இருக்கிறேன். What principle made the Western world great? மேற்கத்திய உலகம் சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்ன? Because of the Puritans. அதுக்கு காரணம் அந்த அதிதீவிர பரிசுத்தவான். What made the Puritans become successful? ஏன் தீவிர பரிசுத்தவான் வாழ்க்கை வெற்றியா இருந்துச்சு? They lived according to the word. அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள். If you live according to the word, you will be successful and your generations will be a blessed one for the family and for the nation. God bless you. Thank you. நாமும் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோமே ஆயின் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தலைமுறையினரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.